அத்தியாயம் 1. அப்சரா அழகான பெண்ணல்ல, ஆனால் அழகாக தெரிகிற பெண். அப்படி தெரிய வைக்க இந்த பூமியில் ஏராளமான சாதனங்கள், சாமர்த்தியங்கள் உள்ளன. கொஞ்சம் விலை அதிகம். தங்கபஸ்பம் சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லதென்று டாக்டர் சொன்னால், ஒரு வேளைக்கு எத்தனை கிலோ சாப்பிட வேண்டும் டாக்டர் என்று கேட்கிற அப்பர் பெர்த் ஜாதியை சேர்ந்தவள் என்பதால் அப்சராவால் அந்த விலையை தாராளமாக டிப்ஸ் சேர்த்து தர முடிகிறது. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் செயற்கை இமை முடிகள் பொருத்தி கொள்கிற ஒரே பெண் அப்சராவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் டிராயிங் ரூம், பெட்ரூம், ஸ்டோர் ரூம், ஆபீஸ் ரூம், கேம்ஸ் ரூம், ஸ்டடி ரூம், பாத்ரூம் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பட்டியலில் இல்லாமல் ஒரு ரூம் அப்சராவின் பங்களாவில் இருக்கிறது. அது அவளுடைய காஸ்டியூம் ரூம். புதிதாக பெண்களுக்கு மட்டுமான ஒரு ரெடிமேட் ஷாப் துவங்க வேண்டுமானால் ஒரு பிட் துணி பர்ச்சேஸ் செய்ய தேவையில்லை. ஒரு கடையை பிடித்து அந்த காஸ்டியூம் ரூமில் அப்சரா ஃபேஷன் கடந்தவை என்றும் உடுத்தி முடித்தவை என்றும் உபயோகிக்காமல் ஒதுக்கி வைத்திருக்கும் அவளின் உடைகளை அள்ளி கொண்டு வந்து போட்டால் போதும். சர்தான்பா, அப்சரா ஒரு பணக்காரி, புரிஞ்சிடுச்சு, அப்பால மேல சுத்து என்கிறீர்களா? இந்த வகை பெண்கள் தனியாக கார்கள் வைத்திருப்பார்கள். ராத்திரி 12 மணி 1 மணி என்று வீட்டுக்கு திரும்பினாலும் திஸ் இஸ் டூ பேட் மை சைல்ட் என்று செல்லமாக இங்கிலீஷில் கொஞ்சம் அப்பாக்கள் வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஸ்விம்மிங் பிடிக்கும், ஹெல்த் கிளப்புகள், சனிக்கிழமை இரவுகளில் டிஸ்கோ நடனங்கள். ஹாய் ஜோதி, எனக்கு ஒரு வாரமா பிடிச்சிருந்த ஜலதோஷம் சரியா போயிடுச்சு. அதனால இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் பார்ட் ஷெரட்டான்ல டின்னர் பார்ட்டி. டிராஃபிக் மீறல்கள், புரியாத உரத்த சங்கீதங்கள். அது ஒரு தனி உலகம். அப்சரா அந்த உலகத்தின் சராசரிகளில் ஒருத்தி. சுனில் பாப்ரே, கௌரவ் டிக்கி, அனில் கிட்டி இதெல்லாம் ஐஸ்கிரீம் வகைகளின் பெயர்கள் அல்ல, அப்சராவின் ஆண் நண்பர்களின் பெயர்கள். ஆண் நண்பர்கள் என்றால் ஹாய் அப், வாட் அ சர்ப்ரைஸ். என்ன மேன் சர்ப்ரைஸ்? சைக்கிள் பம்ப் வாங்கி வீட்டில் வச்சிருக்கியா? ஒய் இன்ஃப்ளேஷன் மை கேர்ள். இல்லடா கிட்டி, யா வீக்கமா தான் தெரியுது. பினாயில் போட்டு கழுவு கிட்டி. டர்ட்டி டர்ட்டி. எதை? உன் வாயத்தான். அப்புறம் கௌரவ், நீ சொல்லவே இல்லையே. எதை? அந்த பம்பாய் பார்ட்டி லேக்காவா? ஐயோ, அது நாங்க ஆம்பளைங்களுக்குள்ள பேச வேண்டிய பேச்சு. தெரியாதா என்ன பேசுவீங்கன்னு? நாம எவ்வளவோ பேசியாச்சு. கமாண்டா, உடம்புல தவிர வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் அவர் மைண்ட்ஸ்? சொல்லு, என்ன செஞ்சாவல? டெஃபினட்டா நோ கான்டாக்ட், பட் ஐ பெய்ட் 5000. ஏன் நோ? பயம், AIDS பயம். அதனால ஆஸ்வி டூ வித் பனானா தோல் உரிச்சு மியூசியம் பார்த்ததோட சரியா? இல்ல, மியூசிக்கை போட்டுட்டு ரம் கொஞ்சம் ஊத்தி விட்டு உதறுன்னு அப்படி ஒரு பிரேக் டான்ஸ். நெவர் ஐ ஹேட் சீன். அவர்களின் உரையாடல்களை கூட்டாமல் குறைக்காமல் மேற்கொண்டு எழுதி கொண்டே போனால் கதையின் தரம் தரை மட்டத்திற்கு வந்து விடுகிற அபாயம் இருப்பதால் இத்துடன் நறுக்கிவிடலாம். அப்சரா மேக்கப்பில் புறப்பட்ட போது அவள் அப்பா பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடன் போனில் பேசுகிற ஒரு சீனுக்கு வந்துவிடலாம். டாடி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். இப்போதுதான் பேச கற்றுக்கொண்ட குழந்தையாய் மழலையில் கொஞ்சினாள் அப்சரா. அவள் அப்பாவின் சட்டை காலருக்கு அடியில் பொருத்தி கொண்டிருந்த பட்டாம்பூச்சியை நிரடியபடி. என்னாச்சு, யாரையாச்சும் காதலிக்கிறியா என்றார் யோகேஷ் வர்மா. அப்சரா தன் வாட்சை பார்த்து, இந்த 9 மணி 30 நிமிஷம் 27 வினாடி வரைக்கும் இல்ல. நீங்க டாபிக் ஆரம்பிச்சதால கேக்குறேன். அப்படி நான் சொன்னா உங்க ரியாக்ஷன் என்ன டாடி என்றாள். முதல்ல பல்லார்னு ஒரு அறை, அப்புறம் ஒரு ரூம்ல உன்னை பூட்டி வச்சிடுவேன். 2 நாள்ல உனக்கு அவசரமா எனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். டாடி என்றால் விழி இமைகளை படபடத்து. பயந்துட்டியாடா? இதெல்லாம் பணக்கார ஹிந்தி சினிமா அப்பா செய்யறது. ஐ எம் நாட் லைக் தட். நீ வளர்ந்துட்ட அப்சரா. உனக்கு விவரம் தெரியும். உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் முழு உரிமை இருக்கு. ஒருத்தர் ஐடியாலஜிய இன்னொருத்தர் மேல திணிக்க கூடாதுங்கிறது ஏன் பாலிசி. வி ஹவ் பார்ன் டு லிவ். நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண். உன்னை நான் உருவாக்கினேன், தட்ஸ் ஆல். அதனால நீ எனக்கு அடிமை இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் எனி ஹோல்ட் ஆன் யூ. ஆனா இந்த ரத்த சம்பந்தம் இருக்கு பாரு, அது செய்யற சென்டிமெண்ட் விளையாட்டினால உனக்கு ஒரு பாதிப்புனா நான் துடிச்சு போயிடுறேன். அந்த சந்தர்ப்பத்துல நான் யாரோன்னு மனசு விலகாது. பேபி, யூ நோ ஒன் திங். மிகைப்படுத்தி சொல்லல. திடீர்னு ஒரு ஆசாமி துப்பாக்கியோட வந்து, வர்மா உன் சொத்து பூரா எனக்கு எழுதி கொடு, இல்லன்னா அப்சராவை கொன்னுடுவேன்னு சொல்றான்னு வச்சுக்க. எதுக்கு டாடி பயங்கரமான கற்பனை? அட சும்மா வச்சுக்கலாம். அப்ப என் பதில் என்ன தெரியுமா? என்ன? உன் பேனாவுல கையெழுத்து போடவா இல்ல என் பேனாவுல கையெழுத்து போடவான்னு கேட்பேன். அப்சரா புலகாங்கிதம் அடைந்து உயரம் எட்டாததால் தன் நுனிக்கால்களில் எம்பி வர்மாவின் 2 கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டு, ஐ லவ் யூ சோ மச் டாடி என்றாள். சரி, நீ என்னவோ சொல்ல வந்தியே, என்ன? சும்மா ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறது போர் அடிக்குது டாடி.
ஒரு புருஷன் வாங்கி தரட்டுமா? அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? போங்க டாடி. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தோன்றும் வெட்கம் அவள் கன்னங்களில் தோன்றி மறைந்தது. சரி சொல்லு. நான் பறக்கணும் டாடி. வாட் யூ மீன்? ஃப்ளையிங் கிளப்ல சேர்ந்து குட்டி விமானம் ஓட்ட கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. டேஞ்சரஸ் கேம் அப்சரா, ரிஸ்க் அதிகம். எதுல ரிஸ்க் இல்ல டாடி, ப்ளீஸ் பா. அப்சரா, எல்லா கேள்விகளுக்கும் என் பதில் ஆமாம் என்பதாக மட்டும் இருக்கும். அந்த கேள்விகளை நீ கேட்பதாக இருந்தால் அப்படின்னு ஒரு கவிதை படிச்சேன் நேத்து. அது எனக்கும் பொருந்தும் அப்சரா. எத்தனாம் தேதியிலிருந்துப்பா இலக்கியம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்க? நாட்டி சைல்டு என்று வர்மா அவள் கன்னத்தை பிடித்து செல்லமாக அசைத்துவிட்டு ஏற்பாடு பண்றேன் என்றார். அத்தியாயம் 2. அந்த நட்சத்திர ஹோட்டலின் நீச்சல் குளத்தில் மாலை சூரியனின் லிப்ஸ்டிக் பூசின வெளிச்சம் சின்ன சின்ன அலைகளில் தவழ்ந்து கொண்டிருந்தது. 2 ஆண்களை தவிர 6 பெண்கள் அதில் நீந்தி கொண்டிருந்தார்கள். கரையில் சாய்ந்து படுத்துக்கொள்ள வாகன இருக்கைகள் 2. வெளிநாட்டு இளைஞன் ஒருவன் படுத்திருக்க, அருகில் அவன் மனைவி அல்லது காதலி நீச்சல் உடையில் சாய்ந்தமர்ந்து லைம் குடித்து கொண்டிருந்தாள். அருகாமை புல்வெளியில் தூரம் தூரமாய் சதுர மேஜைகள் போட்டு சிலர் அவசரமின்றி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களில் சுரேந்தர் ஒருவன். சூட் அணிந்திருந்தான். கோட்டை கலற்றி மற்றொரு நாற்காலியின் முதுகில் போட்டிருந்தான். டையில் மின்னும் கல் பதித்த பின் செருகியிருந்தான். ஒரு கையில் புகையும் சிகரெட்டுடன் மற்றொரு கையில் மெனு கார்டை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். வேறொரு வாசலில் அப்சரா வந்தாள். தண்ணீரில் நீந்து கொண்டிருந்த தன் 2 தோழிகளுக்கு ஹாய் ஹாய் சொன்னாள். ஏன் இவ்வளோ லேட்? வழியில சுனில் பிடிச்சுக்கிட்டான். 2 மினிட்ஸ்ல வந்துட்டேன். தான் கொண்டு வந்த சிறிய கைப்பையுடன் உடைமாற்றும் தனியறைக்கு சென்றாள் அப்சரா. டார்க் ப்ளூ சிங்கிள் நீச்சல் உடையில் திரும்பி வந்தாள். அந்த சின்ன சின்ன துண்டு துணிகளால் ஆன உடை அவளின் செழிப்பான தேகத்தை முற்றிலும் மறைக்க இயலாமல் திணறிக் கொண்டிருந்தது. அப்சரா டைவிங் போர்டில் மெதுவாக ஏறினாள். புல்வெளியில் மேஜை அருகில் அமர்ந்திருந்த ஜெர்கின் அணிந்த ஒரு ஆசாமி தனக்கருகில் வைத்திருந்த ஒரு பெரிய பையை அதன் ஜிப்பை இழுத்து திறந்தான். அதற்குள்ளிருந்து ஒரு வீடியோ கேமராவை எடுத்து தன் தோளில் வைத்துக்கொண்டு யூனிட்டை மற்றொரு தோளில் மாட்டிக்கொண்டு எழுந்தான். அப்சரா டைவிங் போர்டின் மேல் இப்போது அதன் முனைக்கு வந்து நின்று தன் தோழிகளையே பார்க்க அந்த வீடியோகிராஃபர் தன் சாதனத்தை ஆன் செய்து கொண்டு லென்ஸ் வழியாக அவளை பார்த்தான். பதிவு செய்ய துவங்கினான். அப்சரா அதை கவனிக்காமல் அந்தரத்தில் சுழன்று பிறகு நேராகி ஒரு மீன் கொத்தியாய் தண்ணீரில் செருகிக் கொண்டு உள்ளே சென்று வெளியே வந்தபோதுதான், ஐயையோ, அவன் உன்னை வீடியோ எடுத்துட்டாண்டி என்றாள் ஒரு தோழி. வீடியோ மனிதன் சத்தமில்லாமல் தன் இடத்திற்கு திரும்பி சாதனத்தை லெதர் பையில் வைத்து அவசரமாக புறப்பட தயாராக உடம்பிலிருந்து நீர் சொட்ட சொட்ட வந்து குறுக்கே நின்றாள் அப்சரா. என்ன மிஸ்டர் செஞ்சே? நவ் ஆர் எஸ்டர்டே நைட்? என்ன வீடியோ எடுத்தியா? நோ என்று அவன் ஒரு சிக்லெட் பிரித்து வாயில் போட்டுக்கொண்டான். நான் பார்த்தேன். நான் இந்த டைவிங் போர்டை தான் ஷூட் பண்ணேன். அது மேல நீ நின்னதால அதுவும் விழுந்திருக்குமோ என்னவோ. யூ ராஸ்கல்! அப்சரா அவனை அறைய கையை ஓங்கின கையை பிடித்து அப்படியே பின்பக்கம் முறுக்கினான் அவன். ஆ! வலி தாங்காமல் கத்தினாள் அப்சரா. இதுவரை மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்த சுரேந்தர் தன் நாற்காலியை பின்னால் தள்ளி கொண்டு எழுந்து கொண்டான். பப்ளிக்கா 100 பேர் பார்க்குற மாதிரி அரைகுறையா குளிப்பீங்க, அதை வீடியோ எடுத்தா குறைஞ்சு போயிடுவீங்களா? சர்தான் போடி என்று அவன் அவள் கை பின்புறம் மடக்கி வைக்கப்பட்ட நிலையிலேயே நடத்தி நீச்சல் குளத்தில் அப்படியே தள்ளிவிட்டு நடக்க துவங்க, எக்ஸ்கியூஸ் மீ என்றான் சுரேந்தர் அவன் முன்னால் நின்று. என்ன என்று திரும்ப, கராத்தே முறையில் சுரேந்தர் ஒரு ஜம்ப் செய்து தனது வலது காலால் அவனுடைய இடது தாடையில் ஒரு அப்பர் கிக் கொடுத்துவிட்டு பழையபடி நிற்க, அவன் 10 அடி தள்ளி சென்று விழுந்தான். சாரி பிரதர், நான் சும்மா இங்க கராத்தே பிராக்டிஸ் பண்ணேன். அந்த இடத்துல நீங்க வந்து நின்னுட்டீங்களோ என்னவோ. ஏய் ஹீரோடி என்றாள் ஒருத்தி அப்சராவின் தோளை தொட்டு. அப்சரா மீண்டும் கம்பிப்படிகள் ஏறி மேலே வந்து நின்று ரகலையை கவனித்தாள். கீழே விழுந்தவன் எழுந்து கொண்டான். இத பாரு, அனாவசியமா நான் உன்னோட ஃபைட் பண்ண விரும்பல. உனக்கும் உடம்பெல்லாம் புண்ணாயிடும், எனக்கும் என் ட்ரெஸ் எல்லாம் மண்ணாயிடும். அதனால எடுத்த வீடியோ கேசட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு சாரி சிஸ்டர்னு 2 வார்த்தை மரியாதையா சொல்லிட்டு போயிடு பார்க்கலாம் என்று சுரேந்தர் ஒரு புது சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொள்ள, அவன் வேகமாக ஓடி வந்து தன் தலையால் சுரேந்தரின் வயிற்றில் முட்டினான். அந்த திடீர் தாக்குதலுக்கு தயாரில்லாமல் இருந்த சுரேந்தர் நிலை தடுமாறி நீச்சல் குளத்தில் வந்து அந்த தோழிகள் மேல் விழுந்தான். தத்தளித்து தண்ணீரின் மேற்பரப்புக்கு வந்து, சரி, உனக்கு விதி அப்படித்தான்னா யாரால மாத்த முடியும் என்றான். ஒரே ஜம்பில் குளத்தை விட்டு வெளியே வந்து அவன் மேல் புலி பாய்ச்சலாக பாய்ந்தான். இங்கே அவரவர் கற்பனைகளுக்கு ஏற்றபடி ஒரு ஃபைட் வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியில் முதட்டோரம் கிழிந்து ரத்தம் வர
தஸ் புஸ் என்று மூச்சு வாங்க தான் பதிவு செய்த வீடியோ கேசட்டை அப்சராவிடம் கொடுத்துவிட்டு சாரி என்றான். சிஸ்டர்னு சேர்த்து சொல்லுடா, கையை ஓங்கினான் சுரேந்தர். அடிக்காதீங்க, சொல்லிடுறேன். சாரி சிஸ்டர். இதை முதல்லே சொல்லியிருக்கலாம்ல. வேஸ்டான ரத்தம் மறுபடி சுரக்கிறதுக்கு 1 மாசமாவது ஆகும். போ, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு போ. அவன் முறைத்து கொண்டே சென்றதும் அப்சரா, ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்க பேரு என்றாள். சுரேந்தர். தயவு செஞ்சு நீங்க மறுக்கக்கூடாது என்ற அப்சரா தன் கழுத்தில் அணிந்திருந்த மெல்லிய தங்கச் செயினை கழற்றி அவனிடம் நீட்டினாள். உடனே உங்க பணக்கார திமிரை காட்டிடுவீங்களே, இதென்ன சன்மானமா? பெரிய ராஜ பரம்பரைன்னு நினைப்பா? சிங்கப்பூர்ல எங்க வீட்டு நாய்க்கு தங்கத்துல தான் சங்கிலி செஞ்சு கட்டி போட்டிருக்கோம். என்கிட்ட வச்சுக்காத. அவன் செஞ்சது நியாயமில்லைன்னு பட்டுது, உதச்சேன். தட்ஸ் ஆல், பை என்று விட்டு வேகமாக நடந்தான் சுரேந்தர். அதிர்ச்சியுடன் நின்றாள் அப்சரா. என்ன ஒரு இன்சல்ட், ரொம்ப தான் அலட்டிக்கிட்டு போறான் அப்சரா என்றாள் ஒருத்தி. சீ போடி, அந்த அலட்டல் தாண்டி கம்பீரம். இவரோட ஈகோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட் என்ற அப்சரா தூரத்தில் போகின்ற சுரேந்தரின் முதுகையே பார்த்து கொண்டிருந்தாள் புன்னகையுடன். அத்தியாயம் 3. இந்த கதை துவங்கும் முன் நடந்த சம்பவம். வர்மா கிளப்பில் அமர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தார். பாயிண்ட்டுக்கு 1000 ரூபாய் வைத்து ஆடும் உயர்ந்த ரக சூதாடிகளுக்கான கிளப் அது. தேவைப்படுபவர்கள் விஸ்கி பிராந்தி சாப்பிட்டு கொண்டே ஆடலாம். வர்மா அன்றைய ஆட்டத்தில் அதுவரை 1,48,000 தோற்றிருந்தார். அதை பிடிக்க வேண்டுமென்கிற அடங்காத வெறியுடன் உட்கார்ந்திருக்க ஒரு உதவியால் வந்து பவ்யமாக குனிந்து வேதம் சொல்பவனைப் போல், சார் உங்களுக்கு ஃபோன் என்றான். யாரு? உங்க வீட்ல இருந்து முத்தையா பேசுறாரு. முத்தையா வேலைக்காரன், 40 வயது வேலைக்காரன். ரொம்ப நாளைக்கு முன்னால் இருந்து வர்மாவின் வீட்டில் இருப்பவன். மனைவியை இழந்தவன், குழந்தை இல்லாதவன், ஒரு விசுவாசமான மனித நாய்க்குட்டி. என்னடா முத்தையா என்றார் வர்மா போனில் எரிச்சலாய். வந்து நீங்க கொஞ்சம் நேர்ல வாங்கய்யா. எதுக்கு? அம்மா வந்து. யாரு? ஏன் பொண்டாட்டியா? தெளிவா சொல்லி தொலையேன். நீ ராஜியையும் அம்மாங்கிற, அப்சராவையும் அம்மாங்கிற. அப்சரா அம்மா தான் பெங்களூர் போயிருக்காங்களே. சரி, ராஜிக்கு என்ன? நிதானத்துல இல்லைங்கய்யா. மை காட், ஆரம்பிச்சிட்டாளா மறுபடி? காரை தனியா ஓட்டிக்கிட்டு வெளியில போகணும்னு ஒரே பிடிவாதம். ரூம் கதவை சாத்தி வச்சுட்டேன். உள்ள எல்லா சாமான்களையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. வீட்டில் வேற யார் இருக்கா? நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை கதவு திறந்து விட சொல்லி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறாங்கய்யா. திறந்து விடாத, டேஞ்சர். நான் வர்றேன், உடனே வர்றேன். வர்மா தனது சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளப்பை விட்டு வெளியேறி தன் காருக்கு வந்தார். டிரைவர் விரைப்பாகி பின்கதவை திறந்து பிடித்தான். ஒரு வினாடி யோசித்த வர்மா அந்த கதவை அரைந்து சாத்திவிட்டு கை நீட்டினார். சாவி கொடு, நீ வீட்டுக்கு போ. உங்களை வீட்டில் விட்டுட்டு போறேனே சார். சொல்றத செய்டா முண்டம். வர்மா காரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்து புறப்பட்டார். தன் பங்களாவின் போர்ட்டிகோவில் காரை நிறுத்தி என்ஜினை ஊமையாக்கி இறங்கினார் வர்மா. முத்தையா ஓட்டமாய் வந்து அவரிடம் இருந்து பெட்டியை வாங்கி கொண்டு மாடி அறையின் சாவியை கொடுத்தான். படிகள் ஏறி மேலே வந்து அறையின் பூட்டை திறந்து கதவை தள்ளினார். உள்ளே வந்து விளக்கை போட்டார். உள்ளே கட்டிலில் குப்புறப்படுத்தியிருந்த அவர் மனைவி ராஜி விருட்டென்று பாம்பு போல தலையை மட்டும் தூக்கி பார்த்தாள். அறை அலங்கோலமாக இருந்தது. பீங்கான் தொட்டிகள் உடைந்து கிடந்தன. அவள் தலையில் வைத்திருந்த மல்லிகை சரம் உதிர்ந்து அறையெங்கும் சிந்தியிருந்தன. ராஜியை அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு பார்த்தார் வர்மா. அவள் அவசரமாக எழுந்து கொண்டாள். மார்பு சேலை தோளில் இருந்து சரிந்ததை பொருட்படுத்தாமல் அவரை நோக்கி வந்தாள். அவரின் கோட்டை பிடித்து கொண்டு உலுக்கினாள். எனக்கு வேணும், உடனே வேணும், ப்ளீஸ். செஞ்ச ரகல போதும், போய் மரியாதையா படுத்து தூங்கு ராஜி. முடியாது, எனக்கு 1/4 பாட்டிலாவது வேணும். நோ, நீ சீரழிஞ்சது போதும். ஆரம்பிச்சு வச்சது யாரு? நான் ஒரு த்ரில்லுக்காக ஒரு தடவை உனக்கு விஸ்கி ஊத்தி கொடுத்தேன். அதுக்காக எனக்கு தெரியாம நீயா அந்த பழக்கத்துக்கு அடிமையாக சொன்னேனா? விரும்பியோ விரும்பாமலோ பழகிட்டேன் வர்மா. அந்த போதை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னால குடிக்காம இருக்க முடியல. உடம்பு பூரா பரபரங்குது. ப்ளீஸ் வர்மா, கெஞ்சறேன்ல. ராஜி, நீ ஒரு பொம்பளை. ஏன் ஆரம்பிச்சு வச்சிங்க? உனக்கு கல்யாண வயசுல ஒரு மக இருக்கா. அது என் மனசுக்கு உரைக்க மாட்டேங்குது. வேணா ராஜி, 1000 தடவை சொல்லிட்டேன். உன்னை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. வேணாம், என்னை திருத்த வேணாம். ஏன் திருத்தணும்? எனக்கு அந்த மயக்கம் பிடிச்சிருக்கு. ஏன் மறுக்கிறீங்க? நான்சென்ஸ். அப்பப்ப நீ இந்த மாதிரி வெறியேறி ரகலை செய்ய ஆரம்பிச்சிட்ட. இனியும் வெளியுலகத்துக்கு மூடி வைக்க முடியாது. நாளைக்கு நான் உன்னை ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போயாகணும். எதுக்கு? உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆல்கஹால் வெறிய தொடச்சி எறிகிறதுக்கு. ட்ரீட்மெண்ட் இருக்குமா? டாக்டர் சொல்றபடி நடந்தா இந்த அடிக்ஷனை விட்டு ஒழிச்சிடலாம். தேவையில்லை, நான் எங்கேயும் வரமாட்டேன். எதுக்காக அதை ஒழிக்கணும்? எனக்கு எவ்வளவு சுகமா இருக்கு. அதை போய் ஏன் நிப்பாட்டணும்? இப்போ எனக்கு ஒரு பாட்டில் விஸ்கி நீங்க வாங்கிட்டு வர சொல்ல போறீங்களா இல்லையா? நான் சொன்னா முத்தையா போக மாட்டேங்கிறான்.
நான் வாங்கி தர மாட்டேன் என்றார் வர்மா கண்டிப்பாக கைகளை கட்டிக்கொண்டபடி. வேணாம், நானே போய் வாங்கிக்கிறேன் என்று நகர்ந்தவளை இழுத்து பொலேரென்று அரைந்ததில் கீழே போய் விழுந்தாள். ராஜி, நீ என்ன மிருகமாக்குற, போய் ஒழுங்கா படு. மாட்டேன் என்று எழுந்து கொண்டாள் ராஜி. உங்க சந்தோஷங்களுக்கு நான் எப்பயாவது குறுக்க நின்னுருக்கேன்னா? சீட்டாடுறீங்க, லட்சக்கணக்கில் தோக்குறீங்க, அதுவும் ஒரு போதை தான். மாத்திக்கிட்டீங்களா? இத்தனை நாள் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சத இப்ப கேட்குறேன். அண்ணா நகர்ல ஒரு ஃப்ளாட் விலைக்கு வாங்கினீங்களே, அங்க யார் குடியிருக்கா? வாடகைக்கு விட்டுருக்கேன், யாரோ குடியிருக்காங்க. அதை பத்தி என்ன? யாரோ இல்ல, என் சக்களத்தி குடியிருக்கா. ரஞ்சனி அவ பேரு. அந்த வீட்டில் அவ மட்டும்தான் இருக்கா. ஃபோன் கூட கனெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்கிட்ட இருக்கிறத விட 2 மடங்கு புடவை வச்சிருக்கா. போர்டு மீட்டிங், விளக்கமாறு, தெருப்புழுதின்னு எதையாவது சொல்லிட்டு நீங்க அவளை போய் கொஞ்சிட்டு கொட்டம் அடிச்சிட்டு வர்றீங்க. இதெல்லாம் உண்டா இல்லையா? வர்மா அதிர்ந்து போய் நின்றார். அத்தனையும் உண்மைதான். அலுவலகத்திற்கு வேலை கேட்டு வந்தவளை மடக்கி போட்டு பர்சனல் வேலைக்காக சின்ன வீடாக அவர் குடி வைத்திருப்பது உண்மையிலும் உண்மை. இது எப்படி இவளுக்கு தெரியும்? அதுவும் இத்தனை துல்லியமான விவரங்களுடன். வர்மா போர்க்களத்தில் ஆயுதங்களையெல்லாம் இழந்து நிராயுதபாணியாக நிற்பது போல உணர்ந்தார். வெலவெலத்து போனார். இத்தனை நேரம் அவளை அதிகாரமாக மிரட்டி கொண்டிருந்த கம்பீரம் கற்பூரமாய் கரையத் தொடங்கியது. என்ன அப்படியே சிலை மாதிரி நின்னுட்டீங்க வர்மா? என்ன பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்து ஏமாத்திடலாம்னு நினைச்சிங்களா? ராஜி, இத பாரு, யாரோ இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி உன் மனசை கெடுத்திருக்காங்க. நீ இப்ப நிதானத்துல இல்ல. ஆமா, குடிச்சேன். ரகசியமா வச்சிருந்த விஸ்கிய தீத்துட்டேன். அதனாலதான் கேக்குறேன். எனக்கு இப்ப வேணும் வர்மா. ஞாபகம் இருக்கா? நாம லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். அடுத்தவரோட உரிமைய, உணர்வை மதிக்கிற உங்க குணம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க ரஞ்சனிய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது நம்ம பண்பாட்டின்படி துரோகம். ஆனா உங்க மனசுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு துரோகம் செய்ய போறேன். ஆனா அது என் மனசுக்கு சந்தோஷம். என்ன சொல்ற? குடிச்சிட்டு உளறல, தெளிவா பேசுறேன். இன்கம் டாக்ஸுக்கு பயந்து நீங்க முக்கால்வாசி சொத்தை என் பேர்ல வாங்கியிருக்கீங்க. பேங்க்ல ஆல்மோஸ்ட் எல்லா அக்கௌண்ட்ஸும் என் பேர்ல தான் இருக்கு. அதனால நான் உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன். கம்பெனில இருந்து உங்களை வெளியில அனுப்பிட்டு கம்பெனியை நான் எடுத்துக்க போறேன். லாயரை தீவிரமா விசாரிச்சுட்டேன். சட்டப்படி அப்படி செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ஒரு செல்லா காசு. வர்மா முகம் சிவந்தார். மனைவியே இப்போது எதிரியா? என்ன பேச்சு மூச்ச காண வர்மா? எனக்கு நீங்க செஞ்ச துரோகத்தை என்னால தாங்க முடியல. அதனாலதான் மேல மேல குடிக்கிறேன். ராஜி, நான் இப்ப எதுவும் பேச தயாரா இல்ல. தூங்கு, காலையில பேசலாம். முடியாது. இப்ப எனக்கு பதில் தெரியணும். என்ன காதலிச்சு தானே நீ கல்யாணம் செய்துகிட்ட. பின்னையே இன்னொருத்திக்கிட்ட போன. தடால் என்று நீ வா போ என்று மரியாதை இறங்கினது சொரீரென்று உரைத்தது. வலித்தது, எரிச்சல் தந்தது, ஆத்திரம் வளர்த்தது. ராஜி அவரின் கோட்டை பிடித்து கசக்கி உலுக்கி வெறித்தனமாக கத்தத் துவங்கினாள். அந்த கத்தலில் ஏராளமான அச்சிடத்தகாத வார்த்தைகள் நிரம்பி இருந்தன. என்கிட்ட என்ன சுகம் கிடைக்கல உனக்கு? சொல்லுடா, என்ன குறை என்கிட்ட? மலடியா? ரத்தினம் மாதிரி ஒரு பொண்ணை பெத்து கொடுத்தேனே, அவ வளர்ந்து நிக்கிற இந்த வயசுல உனக்கு எதுக்குடா வப்பாட்டி? என்கிட்ட இல்லாத என்ன அவகிட்ட இருக்கு? ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற வர்மா கண்கள் சிவக்க தன்னை உதறிக்கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். டென்னிஸ் ராக்கெட் மாட்டப்பட்டிருந்தது. அதை எடுத்து திருப்பி பிடித்து கொண்டு, ராட்சசி, என்னையா வாடா போடாங்கிற? நான் ஆம்பலடி, அப்படித்தாண்டி இருப்பேன் என்று மடேர் மடேர் என்று அவளை அடிக்கத் துவங்கினாள். தன்னிலை மறந்து வெறித்தனமாக அவள் முதுகிலும் கன்னத்திலும் மண்டையிலுமாக மாறி மாறி இரும்பு டென்னிஸ் ராக்கெட்டால் அடித்து விளாச ராஜி வலி தாங்காமல் கத்தத் துவங்கினாள். மண்டையில் இருந்து ஒரு குட்டி அருவியாக இரத்தம் வழிந்தது. அருந்த பட்டமாக தோய்ந்து சரிந்து தரையில் விழுந்தாள். விழுந்ததிலிருந்து 7 வினாடிகள் மட்டும் வலியுடன் உயிர் வாழ்ந்தாள் ராஜி. அத்தியாயம் 4. ஷாம்பு போட்டு குளித்த கூந்தலை ஹேர் ட்ரையர் போட்டு கொண்டிருந்தாள் அப்சரா. முணுக் முணுக்கென்று அருகில் இருந்த சிறிய டெலிபோன் ஒலித்ததா இல்லை சினுங்கியதா? எடுத்து ஹலோ அப்சரா என்றாள். எதிர்முனையில் இருந்து பதில் இல்லை. ஹலோ, நான் சுரேந்தர் பேசுறேன். எந்த சுரேந்த்? ஓ, நேத்து ஸ்விம்மிங் பூல்ல டிஷ்ஷும் பண்ணி என் மானத்தை காப்பாத்துனீங்களே, அந்த சுரேந்தர்? எஸ். உங்க குரல்ல இருக்கிற கலகலப்பை பார்த்தா நான் ஃபோன் பண்ணியிருக்கவே வேணாம்னு தோணுது. புரியல. நான் நேத்து உங்ககிட்ட ரஃபா பேசிட்டதா தோணுச்சு. உங்ககிட்ட சாரி சொல்றதுதான் மரியாதைன்னு பட்டுது. ஹோட்டல் ஸ்விம்மிங் கிளப்ல உங்க ஃபோன் நம்பர் விசாரிச்சு கூப்பிட்டேன். மன்னிப்பா? ஏங்கிட்டயா? ஒய், நீங்க செயின் தர வந்தப்போ நான் எடுத்தெறிஞ்சு பேசினது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இல்ல? இல்ல, சுருன்னு உங்களுக்கு வந்த அந்த கோபம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நியாயமா நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு செயினை கலட்டினது தப்பு தான். ஐயோ, அப்போ என் மேல கோபமே இல்லையா? ஒரு மைக்ரோகிராம் அளவு கூட இல்ல.
இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன செய்றீங்க நீங்க? ஜஸ்ட் இப்பதான் குளிச்சுட்டு வந்து தலைய காய வச்சுக்கிட்டு இருக்கேன். காலேஜ் போறீங்களான்னு கேட்டேன். காலேஜ்? தேங்க்யூ வெரி மச். எதுக்கு? என்னை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியா தெரியுது? ஆம் ஐ சோ யங்? 10 நாளைக்கு முன்னாடி நான் 22வது பர்த்டே கொண்டாடி பார்ட்டி கொடுத்தேன். ஒரு 2 வாரம் முன்னாடி அந்த வீடியோகிராஃபர் உங்களை ஷூட் பண்ணியிருக்கலாம். ஏன்? நம்ம மீட்டிங் அப்போ நடந்திருக்குமே, என்ன இன்வைட் பண்ணியிருப்பீங்களே, நானும் உங்க பர்த்டே பார்ட்டியில கலந்துட்டு இருந்திருப்பேனே. அவ்வளவுதானா? உங்களுக்காக தனியா ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி கொடுத்துட்டா போச்சு. ஷியூர்? 100% ஷியூர். ஏதாச்சும் காரணம் கிடைக்காதான்னு அலையறவனா பார்ட்டிக்கு? அந்த ரோக் என்ன வீடியோ எடுத்து என்ன செய்யறதா இருந்தானோ, மஸ்ட் பி எ பிளாக்மெயிலர். ஒரு பெரிய இக்கட்ல இருந்து காப்பாத்திருக்கீங்க, அதுக்காகவாவது பார்ட்டி கொடுக்க வேணாமா? அவன் பிளாக்மெயிலர் இல்லைங்க, ஒரு பொழுதுபோக்குக்காக எடுத்தவன். ஹார்ம்லெஸ் ரோக், ஆனா நல்ல ரசனையுள்ள ரசிகன். எப்படி? ஐ திங்க் நேத்து உங்களை சேர்க்காம ஒரு 6 பேர் நீந்திக்கிட்டு இருந்தாங்க. நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அந்த 6 பேரையும் பார்த்துட்டு முகம் திரும்பிக்கிட்டான். நீங்க ஸ்விம் பண்ண வந்ததும் அத்துமீறிட்டான். உங்க ஃபிகர் அவனை வீடியோ பண்ண தூண்டிடுச்சு. சும்மா சும்மா என்ன தேங்க்யூ சொல்ல வைக்கிறீங்களே. உண்மையை சொன்னேன். நேத்து ராத்திரி 2 காரணங்களால என் தூக்கம் கெட்டு போச்சு. ஒன்று உங்களை உதாசீனப்படுத்தி பேசினதால, இன்னொன்று வேணாங்க, ஐ திங்க் ஐ எம் கிராசிங் த லிமிட். அப்புறம் எங்கே, எப்போ, என்ன? நான் உங்களுக்கு தர்ற பார்ட்டி அதை கொடுக்குறவங்க தான் டிசைட் பண்ணணும். நாளைக்கு ஈவினிங் 7 o'clock சூட்டபிள்? ஓகே. கன்னிமரா ஹோட்டல் ரிசப்ஷனில் யார் முந்தி வரமோ அவங்க மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். சரி என்றான் சுரேந்தர். ஃபோனை அதே இடத்தில் வைத்த அப்சரா கண்ணாடி அப்சராவை பார்த்து நாக்கை துருத்தி பழித்து காட்டி சிரித்தாள். சுரேந்தரின் போனுக்கு பிறகு தனக்குள் சில ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அதில் ஒன்று தேவையில்லாமல் சிந்துகின்ற புன்னகை. அத்தியாயம் 5. இந்த கதை துவங்கும் முன் நடந்த சம்பவம் 2. வெளிரிய முகத்துடன் தன் படுக்கையறையை விட்டு வெளியேறி வந்த வர்மாவை பார்த்ததும் கீழே மாடிப்படியின் கடைசி படியில் அமர்ந்திருந்த முத்தையா எழுந்து கொண்டான். முத்தையா, மேலவா என்றார் வர்மா சலனமின்றி. ஐயா என்று பாய்ச்சலாய் வந்தான். ரூமுக்குள்ள போய் பாரு. அம்மா ரொம்ப தொந்தரவு பண்றாங்களா? போய் பாரு. உள்ளே போய் பார்த்துவிட்டு ஐயோ என்று அலறி தன் வாயை பொத்திக் கொண்டான். வெளியில் ஓடி வந்தான். என்னையா அது என்றான். ஆடும் நாற்காலியில் அமர்ந்திருந்த வர்மா மெதுவாக சொன்னார். செத்துட்டா முத்தையா. என்னோட ஆத்திரத்தை ரொம்ப தூண்டி பேசி என்ன கொலகாரன் ஆக்கிட்டா என் கையாலேயே. மை காட். தன் முகத்தை 2 கைகளாலும் பொத்திக் கொண்டார் வர்மா. என்ன சொல்வது என்று புரியாமல் விக்கித்து நின்றிருந்த முத்தையா தோளின் துண்டின் முனையை வாயில் பொத்தியிருந்தான். இப்ப என்ன செய்யறது முத்தையா? எனக்கு எதுவும் புரியல. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ஐயா. முட்டாள் மாதிரி பேசாத, என்ன கைது செஞ்சிடுவாங்கடா. நடந்திருக்கிறது ஒரு கொலை. ஐயா, நீங்க அம்மாவை கொல்லணும்னு நினைக்கல. அவங்களோட அடாவடித்தனம் பொறுக்காம ஆத்திரத்துல 2 தட்டு தட்டுனீங்க. அதுல அவங்க போயிட்டாங்க. பாவம் அல்பாயுசு. இது விபத்து மாதிரி தானேயா? அதெல்லாம் எடுபடாது முத்தையா. இது கொலை தான். காரணம் எதுவா இருந்தாலும், செயல்பட்ட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இது குற்றம்தான், பெரிய குற்றம். நான் சாட்சி சொல்றேன்யா. அதெல்லாம் செல்லாது. அப்போ போலீஸுக்கு சொல்ல வேணான்னு சொல்றீங்களா? ஆமா. வேற எப்படி? இது வெளியில தெரியாம போயிடுமா? வெளியில தெரியாம செய்யணும். எப்படி? முத்தையா, அதுக்கு நீ தான் உதவணும். உதவுவியா? 15 வருஷமா உங்க உப்பை தின்னு வளர்ந்த உடம்புயா இது. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். ராஜி குடிச்சிருந்தா இல்லையா? ஆமா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது நிச்சயமா தெரிய வரும். ராஜி குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு காரை எடுத்துக்கிட்டு போய் மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆகி அதுல செத்துட்ட மாதிரி செட்டப் செய்யணும். ஐயா, இது தப்பு இல்லையா? இப்ப நமக்கு வேற வழி இல்லை முத்தையா. போலீஸ் கண்டுபிடிச்சிடாதா? போலீஸ் உண்மையை கண்டுபிடிக்க முடியாதபடி சாமர்த்தியமா செஞ்சாகணும் என்ற போது டெலிஃபோன் ஒலித்தது. அதை எடுக்க சென்ற வர்மா கையை பின்னே இழுத்துக்கொண்டு, முத்தையா, நீ எடு போன. யாரா இருந்தாலும் சரி. ஐயா கிளப்புக்கு போயிருக்காரு, இன்னும் வரலன்னு சொல்லு என்றார். முத்தையா நடுங்கும் விரல்களுடன் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, யாருங்க என்றான். நான் டாக்டர் நீலகண்டன் பேசுறேன். வர்மா இருக்காரா? இல்லையா சார், அவர் கிளப்புக்கு போயிருக்காரு. எப்போ வருவார்னு தெரியல. ஏதாவது சொல்லணுமா டாக்டர்? ஒண்ணுமில்ல, நான் ஃபோன் செஞ்சதா மட்டும் சொல்லு. நான் நாளைக்கு பேசிக்கிறேன். முத்தையா போனை வைத்துவிட்டு டாக்டர் நீலகண்டன் என்றான். சரி, இப்போ நீ என்ன செய்யற? ராஜியோட பிணத்தை நம்ம அம்பாசிடர்ல போட்டுக்கிட்டு தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு ரோட்ல ஒரு ஓரமா நிறுத்திக்கோ. நான் இங்க ரூமை சுத்தம் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்துல பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு உன் பின்னாலேயே வந்துடுறேன். அங்க வந்ததும் எப்படி செட்டப் செய்யறதுன்னு சொல்றேன். எனக்கு உதறலா இருக்குங்கய்யா. முத்தையா, எனக்கு மட்டும் இப்படி கொலைய மறைச்ச அனுபவமா என்ன? நான் தூக்குல தொங்கணுமா? அப்சரா அனாதையாகணுமா? யோசிச்சு பாரு.
நல்லதோ கெட்டதோ நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க சொல்றபடி நான் செய்யறேன் ஐயா. எனக்கு அரசாங்கம், போலீஸ், சட்டம் எல்லாம் உங்களுக்கு அப்புறம்தான் என்றான் உணர்ச்சி பூர்வமாக. அடுத்து 10 நிமிடங்களில் ஷெட்டில் இருந்த அம்பாசடர் காரை கொண்டு வந்து போர்டிகோவில் நிறுத்தினான் முத்தையா. பின் கதவை திறந்து வைத்தான். மாடியறைக்கு வந்தான். ராஜியை ஒரே தம்மில் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். அவளின் தலைமுடியும் கைகள் இரண்டும் ஊசலாட படிகளில் இறங்கினான். பிணத்தை காரின் பின் இருக்கையில் கிடத்தினான். எதுக்கும் ஷெட்ல இருந்து ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் ஒரு கேன்ல கொண்டு வந்து வச்சுக்க முத்தையா என்றார் வர்மா. தேவைப்படலாம். அவன் கார் ஷெட்டிற்கு பெட்ரோலுக்கு சென்றபோது வர்மா காரின் டிக்கியை திறந்து தோட்ட வேலைக்காக இருந்த கடப்பாரை ஒன்றையும் மண்வெட்டி ஒன்றையும் உள்ளே வைத்து மூடினார். நான் புறப்படட்டுமா ஐயா என்று வந்தான் முத்தையா. ஜாக்கிரத, நான் சீக்கிரத்துல புறப்பட்டு பின்னாலேயே வரேன். நிதானமான வேகத்துல போ. காரில் முத்தையா புறப்பட்டு சென்றான். அவன் சென்ற 10 நிமிடங்கள் கழித்து வர்மா வீட்டுக்குள் வந்தார். டெலிபோனை எடுத்தார். எண்களை சுழற்றினார். ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் பத்ரிநாத் வீடுதானே? அவர் இருக்காரா? நான் வர்மா பேசுறேன்னு சொல்லுங்க. தெரியும். சில வினாடிகளில் ஹலோ, பத்ரிநாத் பேசுறேன். எப்படி இருக்கீங்க வர்மா? சார், அப்செட், டோட்டலி அப்செட். ஒரு பெரிய குழப்பம். எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க வர்மா. நான் கிளப்ல இருந்து வீட்டுக்கு இன்னைக்கு சீக்கிரத்திலேயே வந்தேன். வீடு திறந்து கிடக்கு. என் டாக்டர் அப்சரா பெங்களூர் போயிருக்கா. வீட்டில் என் ஒய்ஃபும் வேலைக்காரன் முத்தையாவும் இருந்தாங்க. நான் முத்தையாவை கூப்பிட்டு பார்த்தேன், பதில் இல்லை. அவனை காணோம். மாடிக்கு என் ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம்ல ஒரே அலங்கோலமா இருக்கு. ராஜியையும் காணோம். அது மட்டும் இல்ல, என்னோட ப்ளூ கலர் அம்பாசிடரையும் காணோம். நீங்க சொல்ற முத்தையாவுக்கு கார் ஓட்ட தெரியுமா? நல்லா ஓட்டுவான். சரிதான். நீங்க சொல்ற சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா உங்க மனைவிய அவன் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கிற மாதிரி தெரியுது. நான் உடனே உங்க வீட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி உங்க காரை தேட ஏற்பாடு பண்ணிடலாம். நம்பர் சொல்லுங்க சொன்னார். வர்மா வைத்தார். முத்தையா, என்னை மன்னித்து விடு. ஒரு கொலையை முற்றிலும் மறைப்பது சிரமம். அதை இன்னொருவர் செய்ததாக சித்தரிப்பது சுலபம். நான் தப்பிக்க உன்னை பலிகடாவாக்க வேண்டியிருக்கிறது. எனக்கு வேறு வழி இல்லை. அத்தியாயம் 6. கன்னிமரா ஹோட்டலின் ரிசப்ஷனில் கால்மேல் காலணிந்து தான் காத்திருக்கும் நேரத்திற்கு லவ் மீ அர்ஜென்ட்லி என்னும் ஆங்கில நாவலை வாசித்துக் கொண்டிருந்தாள் அப்சரா. இன்றைக்கு அவள் தன் மேக்கப்பிற்காக 1.25 மணி நேரம் செலவிட்டிருந்தாள். அதன் புதுக்கருக்கு மாறும் முன் சுரேந்தர் வந்துவிட வேண்டும் என்கிற அவஸ்தை இருந்தது. 3/4 மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்த சுரேந்தர், தேங்க் காட், கோபமாகி வீட்டுக்கு புறப்பட்டு போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஐம் சாரி. புறப்படுறப்ப டாடி கிட்டேருந்து கால் வந்துச்சு என்றான். டாடி எங்கே இருக்காரு? சிங்கப்பூர், பில்டிங் கான்ட்ராக்ட், சுப்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன்னு பேரு. டாடி பெயர் கேட்டு சிரிக்கக்கூடாது, குஞ்சப்பன். ஆனாலும் சிரித்தாள் அப்சரா. வாங்க, உள்ளே போகலாம். அவனுடைய நடையில் ஒரு மிடுக்கு இருந்தது. அவன் போட்டிருந்த சென்ட் மணத்தில் தான் போட்டிருக்கும் சென்ட் மணம் காணாமல் போயிருப்பதை உணர்ந்தாள் அப்சரா. கார்டன் சர்வீஸில் ஒரு தனி மேஜையில் எதிரெதிரே அமர்ந்தார்கள். ஒரு சதுர சிமெண்ட் மேடையில் யாரையும் தொந்தரவு செய்யாமல் 2 பெண்கள் மெதுவான புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். சுரேந்தர் வெள்ளை பாண்ட்டும் ஒரு கேஷுவல் டீ-ஷர்ட்டும் அணிந்திருந்தான். கழுத்து செயின் டாலரில் நங்கூரம் இருந்தது. மார்பில் ஏராள முடி. அப்சரா, உங்க மேக்கப் என்ன படுத்துது. சிம்பிளி ராவிஷிங். எனக்கு கொஞ்சம் ஓட்டை வாய். படார் படார்னு போட்டு உடைச்சிடுறேன். சங்கடப்படுத்துறேனா? சேச்சா என்றாள் அப்சரா. உங்களுக்கு இப்படி டீ-ஷர்ட் தான் நல்லா இருக்கு. கோட் சூட் ரொம்ப அஃபிஷியலா இருக்கு. இப்ப நான் தேங்க்யூ சொல்லணும்ல? அப்சரா வாய் விட்டு சிரித்தாள். ஐயோ, அப்படி சிரிக்காதீங்க. ஏன்? மின்னல்னு நினைச்சு எல்லாரும் கண்ணை மூடிக்க போறாங்க. ஒரு சிங்கிள் சான்ஸையும் வேஸ்ட் பண்றது இல்லையா? பாருங்க, உங்களுக்கு பர்த்டே பிரசன்ட் கொண்டு வந்துட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கேன் என்று ஒரு சிறிய பார்சலை எடுத்து அவளிடம் கொடுத்தான். 10 நாள் லேட்டு வாங்கிய அவள் அந்த பூக்காகித பார்சலின் மேல் கட்டியிருக்கும் சின்ன ரிப்பனை பிரிக்க துவங்க, நோ, இங்கே பிரிக்க கூடாது. வீட்டுக்கு போய் நீங்க தனியா இருக்கிறப்பதான் பிரிச்சு பார்க்கணும். ஓகே என்று தன் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். வெயிட்டர் வந்து நிற்க, யுவர் சாய்ஸ் என்று பாலிஷ் போட்ட நெயில் தாங்கிய ஆட்காட்டி விரலை அவன் பக்கம் காட்டினாள். வாட் இஸ் யுவர் ஃபாதர் மிஸ் அப்சரா? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யோகேஷ் வர்மா. வாங்கிடுவீர் பிரைட் லைட் பேட்டரிகளா? அதே கம்பெனி தான். மதர் இல்ல. வீட்டில் நானும் டாடி மட்டும்தான். நீங்க எங்க இருக்கீங்க? அசோக் நகர்ல. வீட்டில் நானும் மிஸ்டர் சுரேந்தரும் மட்டும்தான். ஏய், நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? எஸ், டாடி சிங்கப்பூர்ல இருக்கார். அது என்னமோ ரொம்ப நாள் பழகிட்ட மாதிரி இல்ல என்றாள். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. சுரேந்தர், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இந்த லைக்கிங்க எப்படி வகைப்படுத்துறதுன்னு எனக்கு புரியல. ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். பாய்ஸ் கூட நிறைய பழகியிருக்கேன். எத்தனையோ தடவை இதே ஹோட்டல்ல சேர்ந்து டிஃபன் சாப்பிட்ருக்கோம். இப்ப இந்த செகண்ட்ஸ்ல நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு
வாட் யூ கால் ஒருவித சிலிர்ப்பு இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை. அப்படியா? ஏன் அப்படி? எனக்கு தெரியல. புறப்பட்ட போது மறுபடி எப்போ மீட் பண்ணலாம் என்றாள் அப்சரா. அந்த பார்சலை நீ பிரிச்சு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன மீட் பண்ணணும்னு தோணினா ஃபோன் செய் என்றான் சுரேந்தர். ஓகே. தன் காரை ஸ்டார்ட் செய்தாள். வீட்டிற்கு வந்ததும் அவசரமாக தன் அறைக்கு வந்து கதவை சாத்தி கொண்டு கட்டிலில் அமர்ந்து அந்த பார்சலை பிரித்தாள். பிரிக்க பிரிக்க வெறும் காகித குப்பையாக வந்தது. கடைசியில் சுரேந்தரின் சிறிய வண்ண புகைப்படம் மட்டும் இருந்தது. அதன் பின்புறம் ஐ லவ் யூ அப்சரா என்று எழுதியிருந்தது. உடனே ஃபோன் செய்தாள். ஹலோ சுரேந்தர், எங்கே, எப்போ? மீட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சா? பார்சலை பிரிச்சியா? எஸ், மீட் பண்ணியே ஆகணும். மீட் பண்ணாமல் எப்படி லவ் பண்ணுறதாம் என்ற அப்சரா அவன் எதிர்பார்க்காமல் சட்டென்று ரிசீவரில் இச்சென்று முத்தம் சொல்லி வைத்தாள். 2 கைகளையும் உயர்த்தி உய்யா என்றாள் கத்தலாக. அத்தியாயம் 7. இந்த கதை துவங்கும் முன் நடந்த சம்பவம் 3. நீதிபதி அவர்கள் தன் தீர்ப்பின் இறுதி பகுதியில். ஆகவே குற்றம் சாட்டப்பட்டுள்ள முத்தையா தன் முதலாளி அம்மா ராஜியை தனிமையில் இருந்த சந்தர்ப்பத்தில் பலவந்தப்படுத்தியுள்ளார் என்பதையும், அந்த போராட்டத்தின் இறுதியில் முத்தையா ராஜியை கொலை செய்து விட்டதோடு கொலையை மறைக்கும் நோக்கத்தில் காரில் பிணத்துடனும் புதைப்பதற்கான ஆயுதங்களுடனும் புறப்பட்டு சென்றான் என்பதையும் போலீஸ் தரப்பில் சந்தேகமில்லாமல் நிரூபித்துள்ளார்கள். இந்த கொலையை ராஜியின் கணவன் யோகேஷ் வர்மா செய்துவிட்டு பழியை தன்மேல் சாமர்த்தியமாக சுமத்தி விட்டதாக கூறும் முத்தையாவின் வாதத்தை ஏற்பதற்கில்லை. குற்றம் நிகழ்ந்த சமயம் வர்மா வீட்டில் இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. குடும்ப டாக்டர் ஃபோன் செய்து பேசிய போது இதே முத்தையாவே வர்மா வீட்டில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். எனவே முத்தையா குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறேன். முத்தையா தன் ஆயுட்காலம் முழுவதையும் சிறையில் கழிக்க வேண்டும் என்று இந்தியன் பீனல் கோட். கண்கள் சிவந்து கைகட்டி நின்ற முத்தையா திரும்பி பார்வையாளர்கள் பகுதியில் அமர்ந்திருந்த வர்மாவை பார்த்தான். அந்த பார்வையில் அனல் மின்சார நிலையமே இருந்தது. அத்தியாயம் 8. சுரேந்தரின் பங்களாவை பார்த்து பிரமிக்க கூடாத அப்சராவை பிரமித்தாள். கிட்டத்தட்ட மைசூர் பேலஸில் பாதி இருந்தது. 15 பேர்களுக்கு மேல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். 3 கார்கள் போர்டிகோவில் தவம் இருந்தன. தரை, சுவர் எங்கும் மார்பிள். அந்த ஹால் நாற்காலிகள் போட்டால் அசெம்பிளி ஹால். சுரேந்தரின் அறை மட்டும் அரை கிரவுண்ட் இருந்தது. வெல்கம், என்ன சாப்பிட்ற என்றான் சுரேந்தர். இடுப்பில் பேண்ட் மட்டும் அணிந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், உட்காரு. டவலால் தன் மார்பு புஜங்களை துடைத்து கொண்டான். உங்க பங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு என்றாள். இன்னையிலிருந்து அதுக்கு தலைக்கணம் குறைஞ்சிடும் அப்சரா. வாட்? தன்னை விட அழகா ஒரு பொண்ண இந்த பங்களா இன்னைக்குத்தானே பாக்குது, அதனால சொன்னேன். இந்த கப்சா வேண்டாம், என் கண்ணை பார்த்து சொல்லணும், உங்க மனசை தொட்டு சொல்லணும். நான் அழகா? அழக அளந்து நிர்ணயிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்கா அப்சரா? நோ, பாக்குறவங்க மனசுதான் ஸ்கேல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கேல். எழுந்து வந்து 2 கைகளையும் அவன் தோள்களில் போட்டுக்கொண்டாள். உங்க ஸ்கேல் என்ன சொல்லுதுங்கிறது தான் கேள்வி. உண்மைய ராவா சொல்லவா, அலங்கரிச்சு சொல்லவா? நிர்வாணமா சொல்லுங்க. என்னது? அலங்கரிக்காமன்னு சொன்னேன். அப்சரா, பிரிச்சு பிரிச்சு சொல்றேன். உனக்கு வரமா கிடைச்சிருக்கு அப்படி ஒரு உடம்பு. உன்னை தொடாமலேயே நான் தூண்டப்படுறேன். ஆனா முகம், மேக்கப் எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு வந்துட்டா கொஞ்சம் முன்னாடி பார்த்து பேசினது இந்த பொண்ணுகிட்ட தானான்னு சந்தேகம் வந்துடும். நேச்சுரல் அழகு முகத்துல கொஞ்சம் குறைச்சல் தான். ஆனா அதை ஈடு செய்யறது உன்னோட மனசோட அழகு. எஸ், மென்டல் பியூட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது உனக்கு நிறையவே இருக்கு. எனக்கு உடனே ஸ்வெட்டர் வேணும், கிடைக்குமா? ஏன்? இத்தனை பார் ஐஸ் வச்சா குளிராதா? இப்போ உனக்கு குளிருது, அவ்வளவுதானே. அதுக்கு ஸ்வெட்டர் எதுக்கு? வேற வேலை வெட்டி இல்லாம எதுக்காக நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சுரேந்தர் தாபத்துடன் அவளை அணைத்து கொள்ள அவள் விலகவில்லை, சினுங்கவில்லை. ஈடுபாட்டுடன் அவளும் அவன் முதுகில் தன் விரல்களை அலைய விட்டாள். அத்தியாயம் 9. இந்த கதை துவங்கும் முன் நடந்த சம்பவம் 4. ருத்ரமூர்த்தி 100% பாலியஸ்டர் வேஷ்டி கட்டியிருந்தார். வெள்ளை முழுக்கை சட்டை, கோல்டு ஃப்ரேமில் கண்ணாடி. தன் நாற்காலிக்கு பின்புற சுவர் முழுக்க தனது தொழிற்சாலைக்கு பல்வேறு அமைப்புகள் வழங்கிய விருதுகளையெல்லாம் ஷோகேஸ் அமைத்து அழகாக அடுக்கி வைத்திருந்தார். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் மோகனரங்கம். காக்கி பேண்ட், காக்கி சட்டை போட்டிருந்தார். தலையின் 2 சைடுகளில் மட்டும் 2 பட்டைகளை தீற்றியதைப் போல நரைத்திருந்தது. வாங்க மோகனரங்கம், உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறேன், நின்னு பழகினவன்தான் என்றார் மோகனரங்கம் விரைப்பாக. தரையில நிக்கிறதா சாமர்த்தியம், வாழ்க்கையில நிக்க வேணாமா? என்னை எதுக்காக வர சொன்னீங்க? நேரடியா அந்த விஷயத்துக்கு வந்துட்டா தேவலாம். யூனியன் லீடர் நீங்க, அதனால உங்களை வர சொன்னேன். அது புரியுது, எதுக்குன்னு கேட்டேன்.
15 நாளா தொழிற்சாலை மூடி கிடக்கிறதால தொழிலாளர்கள் படுற கஷ்டத்தோட கணக்கு உங்களுக்கு தெரியுமா? விதண்டாவாதம் வேணாம். உங்க கோரிக்கைகளை பரிசீலிக்கிறேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்கு ஸ்ட்ரைக்? பரிசீலிக்கிறோம்னு சொல்றது ஒரு நழுவலான வார்த்தை. உங்க கோரிக்கைகளை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதுன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. அடுத்த நிமிஷமே நாங்க எல்லாரும் உள்ள வரோம். உங்க கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டா நிர்வாகத்துக்கு நஷ்டம் வரும். அது நீங்களா காமிக்கிற பொய்க்கணக்கு. கம்பெனி நல்ல லாபத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கடைசியா என்ன சொல்றீங்க? நிர்வாகம் எங்க கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாகணும், இல்லைன்னா எங்க ஸ்ட்ரைக் தொடரும். எத்தனை நாளைக்கு வேலைக்கு வராம சம்பளம் இல்லாம ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க? அடுத்தடுத்து எங்க போராட்டம் தீவிரமடைஞ்சு என்ன செய்யறதா உத்தேசம்? அதை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மோகனரங்கம், யூனியன்ல நீங்க தான் ஸ்ட்ராங்கான ஆள். நீங்க சொல்லித்தான் எல்லாருக்கும் தைரியம் வந்து போராட்டத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற வார்த்தைக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. நான் சொல்றது நியாயமா இருக்கிறதால கட்டுப்படுறாங்க. புரியுது. உங்க குடும்ப நிலைமையையும் நீங்க நினைச்சு பார்க்க வேணாமா? வேலை இல்லாம அவஸ்தைப்படுற உங்க பையன் சிங்காரவேலுவுக்கு ஒரு வேலை வாங்கி தர வேண்டியது ஏன் பொறுப்பு? பணம் இல்லாதால உங்க ஒய்ஃபுக்கு செய்ய வேண்டிய இதய ஆப்ரேஷனை பண்ணாம இருக்கீங்களே, அந்த ஆப்ரேஷனுக்கு ஆகிற செலவு மொத்தத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க ஏதாச்சும் சமாதானம் சொல்லி ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க வச்சுட்டா போதும். என்னை விலைக்கு வாங்குறதுக்காக என் குடும்பத்தோட பலவீனங்களை எல்லாம் துப்பறிஞ்சிட்டு வந்தீங்களா? விலைக்கு வாங்குறதா? எதுக்கு பெரிய வார்த்தை எல்லாம்? இது மனுஷனுக்கு மனுஷன் செய்யற ஒரு உபகாரம். நான் ஒரு உதவி செய்யறேன், நீங்க ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்குறேன். மன்னிச்சிடுங்க. உங்க உதவியை எதிர்பார்த்து என் உரிமையை அடகு வைக்க முடியாது. அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு முடிவு சொல்லுங்க. கோரிக்கைகளை ஏத்துக்கிறத பத்தி இப்ப யோசிக்க வேண்டியது நீங்க தான். இதை தவிர பேங்க்ல உங்க பேர்ல 1,00,000 ரூபாய் டெபாசிட் போடுறேன் மோகனரங்கம். இன்னும் 2-3 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறீங்க. அதுக்கப்புறம் உதவும். திரும்ப திரும்ப நீங்க இதையே தான் பேச போறீங்கன்னா நான் புறப்படுறேன் என்று மோகனரங்கம் நகர்ந்தார். நில்லுங்க, என் பேர் என்ன தெரியுமா? ருத்ரமூர்த்தி. நல்லத்தனமா நான் சொல்லி பார்த்துட்டேன். பிடிவாதமா பிடி கொடுக்காம பேசுறீங்க. என்னோட கோபத்தை தாங்கிக்க உங்களால முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியற வரைக்கும் கெஞ்சி பார்ப்பீங்க. எடுபடலாங்கிறப்ப மிஞ்சி பார்க்குறீங்களா? இந்த உருட்டல் மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. வரேன். மோகனரங்கம் வெளியே செல்ல சற்று நேரத்தில் அவரின் உறவு பையன் சந்தோஷ் உள்ளே வந்தான். என்ன மாமா, லீடர் என்ன சொல்றாரு? கிழவன் ஒத்து வரல, எதுக்கும் இடம் கொடுக்கல. நான் எதிர்பார்த்ததுதான். நீ நம்ம ரத்தினத்தை உடனே வர சொல்லு. எந்த ரத்தினம் தெரியுமா? தெரியுமாமா என்றான் சந்தோஷ். அத்தியாயம் 10. வர்மா கேம்ஸ் அறையில் தனியாக பில்லியர்ட்ஸ் விளையாடி கொண்டிருந்தார். ஸ்டிக்கை கவட்டி ஸ்டிக்கில் வைத்து குனிந்து ஒரு பந்தை குறிப்பார்த்து கொண்டிருக்க, டாடி என்று உற்சாகமாக வந்து அவர் முதுகில் தொற்றிக்கொண்டாள் அப்சரா. இருமா, இந்த பாலை மட்டும் பாக்கெட் பண்ணிட்டு வந்துடுறேன். நோ என்று போர்டில் இருந்த பால்களை கலைத்தாள். எவ்வளவு ஒரு முக்கியமான கெஸ்ட்டை நான் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? யாருமா? உங்க சன்னின்லா. நெற்றியை சுருக்கி அவளை பார்த்தார். என்ன டாடி, புரியலையா? என் லவர், என் உட்பி சுரேந்தர் வந்திருக்கார். கமான் டாடி. அவர் கையை பிடித்து இழுத்தாள். சுரேந்தர் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன? நோ, நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம் மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை ஸ்வீட்டி. குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டார் வர்மா. இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். ஹாலில் அமர்ந்து புத்தகம் புரட்டி கொண்டிருந்த சுரேந்தர் எழுந்து கொண்டு ஹாய் அங்கிள் என்றான். புன்னகைத்த வர்மா தனது பைப்பை பற்ற வைத்து கொண்டு, உட்காரு, நிறைய சொல்லிட்டா உன்னை பத்தி. சுரேந்தர் அமர்ந்து கால் மேல் கால் அணிந்து இயல்பாக அமர்ந்து கொண்டான். அப்சரா தன் அப்பாவின் அருகில் உரசி அமர்ந்தாள். அங்கிள், நான் அப்சராவை லவ் பண்றேன். ஐ சி. அவளும் என்ன டிட்டோ. ஓகே தென். எங்களுக்கு ரசனைகள் காமனா இருக்கு, ஐடியாஸ் காமனா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சோம். 2 பேரோட பதிலும் எஸ். இப்போ ஏன் எஸ் வேணுமா? அஃப்கோர்ஸ், உங்க பிராட் மென்டாலிட்டி பத்தி அப்சரா சொல்லியிருக்கா. அப்சராவோட செலக்ஷன் என்னைக்குமே நம்பர் 1 தான் இருக்கும். ஐ எம் வெரி ப்ரவுட். உங்க டாடிக்கு தெரிவிச்சாச்சா? இன்னும் இல்லை, அவர் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் டைப். ஜஸ்ட் லைக் தட். உங்ககிட்ட ஓப்பன் பண்ற மாதிரி விஷயத்த ஓப்பன் பண்ண முடியாது. நேர்ல பேசணும். எப்போ? 2 வாரம் கழிச்சு நான் சிங்கப்பூர் போறேன். அப்போ சம்மதிச்சிடுவார்ல? ஷியூர். கொஞ்சம் போராடி கன்வின்ஸ் செய்ய வேண்டி வரும்னு நினைக்கிறேன். எனிவே, அப்சரா இல்லாம சிங்கிள் செகண்ட் என்னால பிரீத் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வழக்கமான வசனம். என்ன இங்கிலீஷ்ல சொல்ற? மூவரும் சிரித்தார்கள். எழுந்து கொண்டார் வர்மா. உங்களுக்கு தொந்தரவா நான் இருக்க விரும்பல. அவர் சென்றதும் சிரித்தாள் அப்சரா. நான் சொன்னேன்ல, இன்ன செகண்ட் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிடலாம்னு என்றாள். வெளியில போலாமா? சுரேந்தர் தன் காரை ஓட்ட அருகில் அவன் மேல் சாய்ந்து கொண்டு அமர்ந்தாள் அப்சரா. இப்ப எங்க போறோம் சுரேன்? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுல என்ன இருக்கு? 10 அடிக்கு 10 அடி வாட்டர் நிரப்புன படுக்கை இருக்கு. ஏய் சி. பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் ரியல் மேட்ச் இருக்கு.
அதுக்கு சரியான நெட் பிராக்டிஸ் வேணாமா? போதும் போதும், உங்களுக்கு எப்பவும் அதே சிந்தனை தான். சிந்திக்க வைக்கிறது நீ, ஓ அழகு. ஃபுல் ஸ்டாப். நீங்க புகழ்ந்து புகழ்ந்து நான் இழைச்சிட்டேன் சுரேந்தர். இந்த நிமிஷம் நான் செத்து போக தயார். பிகாஸ் நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என்று அவனை முத்தமிட்டாள் அப்சரா. அத்தியாயம் 11. இந்த கதை துவங்கும் முன் நடந்த சம்பவம் 5. டாக்ஸி பிடித்து பதறிக்கொண்டு சேலத்திலிருந்து வந்த சிங்காரவேலு டாக்ஸி சரியாக நிற்பதற்கு முன்பாகவே அவசரமாக இறங்கி தன் வீட்டிற்குள் ஓடினான். கூடத்தில் அப்பா அம்மா 2 பேரையும் அருகருகில் கிடத்தி தலைமாட்டில் விளக்கு வைத்திருந்தார்கள். மூக்குத்வாரங்களில் பஞ்சடைத்து கால் கட்டை விரல்களை ஒன்று சேர்த்து கட்டி உடம்பில் நிறைய மாலைகள் போடப்பட்டு பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள். சக தொழிலாளர்கள் நிறைய பேர் துக்கமாக நின்று கொண்டிருந்தார்கள். பயணம் முழுக்க அழுது தீர்த்த சிங்காரவேலுவிற்கு தன் பெற்றோரை பிணமாக பார்த்தபோது அழுகை வரவில்லை. அப்படியே உறைந்து போய் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தோளை தொட்டான் சக தொழிலாளி மாதவன். அழுதுடு, மனசுல வச்சுக்காத, வாய் விட்டு அழுதுடு. நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க என்னென்னவோ நடந்து போச்சு. முதல்ல கடைசி காரியங்களை செஞ்சு முடிச்சுடு. அப்புறம் எப்படி என்னன்னு விரிவா பேசிக்கலாம். ஊர்வலமாக கொண்டு சென்று எரித்தார்கள். அப்போ அப்பாவை நிச்சயமா ருத்ரமூர்த்தி தான் ஆள் வச்சு கொலை செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்களா என்றான் சிங்காரவேலு கழுத்தின் நரம்புகள் புடைக்க. வேற பகை எதுவும் உங்க அப்பாவுக்கு கிடையாதேப்பா. சரியா சொல்லணும்னா உங்க அப்பா கத்தியால குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்காருன்னு தெரிஞ்சதுமே மார்வழி வந்து உங்க அம்மா செத்து போனாங்களே, அது கூட ஒரு மறைமுகமான கொலைதான் என்றான் மாதவன். எங்க அப்பாவை ருத்ரமூர்த்தி எதுக்காக கொலை செய்யணும்? உங்க அப்பா தான் இந்த தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு மூல காரணம். தான் காரியத்தை தான் இஷ்டப்படி சாதிச்சுக்க நிர்வாகத்துக்கு இடைஞ்சலா இருந்தவர் மோகனரங்கம். கொலை நடந்ததுக்கு முதல் நாள் ருத்ரமூர்த்தி உங்க அப்பாவை கூப்பிட்டு போராட்டத்தை நிறுத்த சொன்னா, ₹1,00,000 பணம் தர்றேன், உனக்கு வேலை வாங்கி தர்றேன், உங்க அம்மா ஆபரேஷன் செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு ஆசை காட்டியிருக்கான். இவர் என்ன விலைக்கு வாங்க முடியாதுன்னு ரோசமா பேசிட்டு வந்துட்டாரு. இது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. இதெல்லாம் நீங்க போலீஸ்ல சொன்னீங்களா? சொல்லாம. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் நாங்க சொல்ற எதையும் காதுல போட்டுக்கிறதா இல்ல. உங்க அப்பா தனியா வந்தப்ப எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து குடிபோதையில தகராறு செஞ்சுட்டு கத்தி சரிக்கிட்டு போயிட்டான். அவனை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. முழுக்க கட்டுக்கதை. ருத்ரமூர்த்தி பணத்தால் அடிச்சு இந்த கேஸ் தன் பக்கம் திரும்பிடாம பாதுகாப்பு செஞ்சிட்டாரு. என்னங்க இது? அப்போ நாட்டுல நீதி நியாயம் எதுவுமே இல்லையா? ஏழைங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல. சட்டப்படி ருத்ரமூர்த்தி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா? ருத்ரமூர்த்தி உங்க அப்பா கூட பேசினதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? போலீஸே அவர் பக்கம் இருக்கிறப்போ இந்த கேஸை தள்ளி போட்டுக்கிட்டே போய் மறக்கடிச்சிடுவாங்க தம்பி. அவரை ஒன்னும் செய்ய முடியாது தம்பி. ஏன் செய்ய முடியாது என்று கண்கள் துடிக்க கேட்டான் சிங்காரவேலு. ஒலித்த டெலிபோனை எடுத்தார் இன்ஸ்பெக்டர். ஹலோ, நான் ருத்ரமூர்த்தி பேசுறேன். வணக்கம் சார். குரலில் பவ்யம் வந்தது. நம்ம யூனியன் லீடர் மோகனரங்கத்தோட பிள்ளை சிங்காரவேலுன்னு தெரியும், சொல்லுங்க. மோகனரங்கத்தை நான் தான் ஏதோ ஆள் வச்சு கொலை செஞ்சிட்டதாகவும் அதனால என்ன விசாரிக்க சொல்லி சிபிஐக்கு விண்ணப்பிக்க போறதா காதுக்கு செய்தி வந்துச்சு. அவன் அப்படி எழுதுனா நமக்கு எதுவும் பிரச்சனையாகுமான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். சிபிஐ நம்ம மாதிரி தோதுபாது பாக்குறது இல்ல சார். நோண்டுன்னு நோண்டிடுவாங்க சார். கொஞ்சம் ப்ராப்ளம் தான். என்ன செய்யலாம்? பையன் ரோஷத்துல துள்றான். கொஞ்சம் படிச்சவன், அதனால துள்ளல் அதிகமா இருக்கு. கொஞ்ச நாள் பையனை உள்ளார வச்சு அந்த துள்ளலை எல்லாம் அடக்கிட்டா சரியா போயிடும். நான் பாத்துக்கிறேன். நல்லது. டிவி நல்லா வேலை செய்தா? டெக்கு கூட உங்களுக்காக ஃபாரின் ஐட்டம் ஒன்று சொல்லி வச்சிருக்கேன். வந்ததும் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ சார் என்றார் இன்ஸ்பெக்டர். நீதிபதி தீர்ப்பு வாசிக்கும் முன்பாக குற்றவாளி கூண்டில் நின்ற சிங்காரவேலுவை ஒருமுறை பார்த்து கொண்டார். வேலை கிடைக்காத விரக்தியிலும் பெற்றோர்களின் சாவு தந்த துக்கத்திலும் மனம் நொந்து போன சிங்காரவேலு நகைக்கடையில் பூட்டை உடைத்து திறந்து 70 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றதை போலீஸ் தரப்பு தெளிவாக நிரூபித்துள்ளதால் குற்றவாளி சிங்காரவேலுவுக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அத்தியாயம் 12. யோகேஷ் வர்மா ஒரு பார்ட்டிக்கு புறப்படும் ஏற்பாடுகளில் இருந்தார். சென்ட் எடுத்து உடையின் மீது அடித்துக்கொண்டு வார்ட்ரோப் திறந்து கைக்குட்டை தேடின போது டெலிஃபோன் அழைத்தது. ஹலோ, வர்மா ஹியர். குட் ஈவினிங் அங்கிள், சுரேந்தர் பேசுறேன். ஹாய் யங் மேன், குட் ஈவினிங். தாஜ் ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருந்து பேசுறேன் அங்கிள். 5:30 மணிக்கு இங்கே நான் அப்சராவை மீட் பண்றதா பேச்சு. பங்க்சுவலா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மணி 7 போகுது, இன்னும் அப்சரா வரல. அதான் ஃபோன் செஞ்சேன், நீங்க எடுத்துட்டீங்க. அவளுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையே? நோ, அப்சரா ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் காரை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுட்டாளே சுரேந்தர். அப்படியா? வேற யாரையாவது பார்த்துட்டு உன்னை பார்க்க வராளோ என்னவோ? சேச்சே, யூஸ்வலா அவ தான் முன்னாடி வந்து எனக்காக வெயிட் பண்ணுவா. இவ்வளவு லேட் பண்ண மாட்டா. வேற ஏதாச்சும் டிலே ஏற்பட்டிருக்கணும். ஓகே, நான் இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன். அப்சரா அங்கே வந்தா சொல்லிடுங்க. சரி,
போனை வைத்துவிட்டு ஷூ அணிந்து கொண்டார். காரில் ஏறச் செல்லும் போது மொபெட்டில் ஒரு இளைஞன் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு ஒரு லெதர் பேக்கோடு வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் யோகேஷ் வர்மா? நான் சிவா கூரியர்ஸ்ல இருந்து வரேன். உங்களுக்கு ஒரு பார்சல் இருக்கு, இதுல கையெழுத்து போடுங்க. வர்மா கையெழுத்து போட்டுவிட்டு அந்த பார்சலை வாங்கி கொண்டார். பேனாவை அவனிடமே திருப்பி கொடுத்துவிட்டு காரில் ஏறிக்கொண்டு வீட்டு வேலைக்காரனிடம், அப்சரா வந்தா சுரேந்தர் தாஜ் ஹோட்டல்ல இருந்து போன் செஞ்சாருன்னு சொல்லு, நீ போ என்றதும் டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். பின்சீட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்ட வர்மா அந்த பார்சலின் கட்டுக்களை அவிழ்த்து காகிதங்களை கழித்தார். உள்ளே ஒரு நீல நிற புடவை இருந்தது. கூடவே ஒரு சாவி வளையத்தில் மாருதி காரின் சாவி இருந்தது. வேறு எதுவும் இல்லை. சில வினாடிகள் கழித்துத்தான் அவருக்கு உரைத்தது. இந்த நீல நிற புடவையைத்தானே அப்சரா மாலையில் கட்டிக்கொண்டு வெளியில் சென்றாள். இது அவள் உபயோகத்திற்கு வாங்கி தந்த மாருதி காரின் சாவி வளையம் அல்லவா? என்ன அர்த்தம் இதற்கு? யார் அனுப்பியிருக்கிறார்கள்? வர்மாவுக்கு வியர்த்தது, பரபரத்தது. டேய், காரை நம்ம வீட்டுக்கு திருப்புடா என்றார். வீட்டிற்கு வந்ததும் பரபரப்பாக சுரேந்தரின் வீட்டுக்கு போன் செய்தார். சுரேந்தர், நான் வர்மா பேசுறேன் என்றார் படபடப்பாக. சொல்லுங்க அங்கிள், இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அப்சரா வீட்டுக்கு வந்துட்டாளா? சுரேந்தர், அவ ஏதோ ஒரு ட்ரபிள்ல சிக்கியிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு பதட்டமா இருக்கு. கூரியர் சர்வீஸ்ல எனக்கு இப்போ ஒரு பார்சல் வந்துச்சு. நீ கொஞ்சம் உடனே இங்க வாயேன், நேர்ல பேசலாம். இதோ வரேன் என்றான். 20 நிமிடத்தில் அங்கே இருந்தான். புடவையையும் கார் சாவியையும் பார்த்து வாட் நான்சென்ஸ் என்றான். கால் தி போலீஸ் அங்கிள், இதுல யோசனை என்ன இருக்கு? பொண்ணு விஷயம்பா, யார் கஸ்டடியில இருக்கான்னு புரியல. ஆனா நிச்சயமா யாரோ கடத்தியிருக்காங்கன்னு புரியுது. அவன் எதுக்காக கடத்தினா எந்த விவரமும் இல்ல. ஒரு லெட்டரும் இதோட இல்ல. அந்த பார்சல் சுற்றின காகிதத்தையும் சிவா கூரியரின் டெலிவரி ஸ்லிப்பையும் எடுத்து பார்த்தான் சுரேந்தர். இதுல அனுப்புனவங்க பேர் இல்ல, எதுக்கும் கேட்டுடலாம் என்று போனை எடுத்து அந்த சிவா கூரியர் சர்வீஸை அழைத்தான். ஹலோ, சிவா கூரியர்ஸ் சார், அடையாறுல மிஸ்டர் யோகேஷ் வர்மா வீட்ல இருந்து பேசுறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க பிரான்ச்ல இருந்து ஒரு பார்சல் நேர்ல டெலிவரி செஞ்சீங்க. இன்னைக்கு ஈவினிங் 5:15க்கு உங்ககிட்ட பார்சல் ஒப்படைக்கப்பட்டதா குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா பார்சல்ல அனுப்புறவர் பேர், விலாசம் எதுவும் இல்ல. ஆமா, சொல்லுங்க. அந்த பார்சலை உங்ககிட்ட ஒப்படைச்சது யாருன்னு தெரியணும் சார். ஒருத்தர் வந்தார், பார்சல் கொடுத்தார், லோக்கல் டெலிவரின்னு சொன்னாரு. என் பேர் விலாசம் போட வேணாம், ஒரு சஸ்பென்ஸுக்காகன்னு சொன்னாரு. அதனால நாங்களும் வற்புறுத்தல. எனி ப்ராப்ளம் சார்? மேஜர் ப்ராப்ளம். மிஸ்டர் யோகேஷ் வர்மாவோட பொண்ணை யாரோ கடத்தி இருக்காங்க. கடத்தினவன் தான் பார்சல் அனுப்பியிருக்கான். அவன் உங்க ரெகுலர் கஸ்டமரா? இல்ல சார், இன்னைக்கு தான் முதல் தடவையா பார்த்தேன். ஆள் எப்படி இருந்தான்? உயரமா, சிவப்பா, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, அடர்த்தியான மீசை. ரெடியா இருங்க, போலீஸ் என்கொயரி வரலாம். போனை வைத்த சுரேந்தர் யோகேஷ் வர்மாவிடம் கேட்டான். சார், உங்களுக்கு போலீஸ்ல பெரிய ஆபீசர்ஸ் யாரையாவது தெரியுமா பர்சனலா? நிறைய பேரை தெரியும், ஆனா டெலிஃபோன் ஒலித்தது. நீங்களே எடுங்க சார் என்றான் சுரேந்தர். வணக்கம் சார், நான் யாருன்னு கேட்காதீங்க. கூரியர் சர்வீஸ்ல ஒரு பார்சல் அனுப்பி வச்சிருந்தேனே, வந்திருக்கணுமே என்றது எகத்தாளமான குரல். வந்தது. அப்சரா இங்க இருங்க சார், பதறாதீங்க. உங்க பொண்ணு பத்திரமா இருக்கா. மாருதி கார் பீச்ல காந்தி சிலை பக்கத்துல உள்ள பார்க்கிங் வரிசையில நிறுத்தி வச்சிருக்கேன். சாவி அனுப்பிச்சிருந்தேனே, போய் எடுத்துக்கலாம். எனக்கு தேவை உங்க அப்சரா தான், கார் இல்ல. மை காட், என்ன வேணும் உனக்கு? பணமா? இல்ல, சொல்றேன். ஒரு வேடிக்கை பாத்தீங்களா? எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு காரியமாக வேண்டி இருக்கு. சாதாரணமா சொன்னா செய்வீங்களா? மாட்டீங்க. அதனால என்ன செஞ்சேன், அப்சராவை நீச்சல் உடையில வீடியோல பதிவு செஞ்சேன். அதை வச்சு உங்களை மிரட்டலாம்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, புதுசா ஒரு ஹீரோ அங்க முளைச்சு என்ன உதைச்சு அந்த திட்டத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கிட்டான். அப்புறம் தான் என்னோட முட்டாள்தனம் எனக்கு புரிஞ்சுது. சைக்கிளை பார்ட்டா திருடுறதை விட மொத்தமா சைக்கிளையே திருடுறது தான் சுலபம் இல்லையா? இப்ப பாருங்க, அப்சரா ஏன் கஸ்டடியில, அதுவும் எப்படி? வெறும் ஜாக்கெட் பெட்டிக்கோட்டோட. ஸ்டாப் இட். உனக்கு என்ன வேணும்? ஒரு சின்ன காரியம் பண்ணணும் வர்மா. நீங்க இங்க இருந்து கேரளாவுக்கு ஒரு முக்கியமான பொருளை பல்கா கடத்த வேண்டியிருக்கு. உங்களுக்கு போலீஸ்ல நிறைய பேரை தெரியும். நீங்க ஒரு விஐபி, அதனால அதை நீங்க கார்ல வச்சு எங்களுக்காக கடத்தணும். நோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய என்னால முடியாதுல்ல. சரி. டக்கென்று எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. விவரங்களை அவர் சொன்னதும் கத்தினான் சுரேந்தர். என்ன அங்கிள், நீங்க இந்த மாதிரி விவகாரங்கள்ல உணர்ச்சி வசப்படாம அமைதியா பேச வேணாமா? இப்படித்தான் வெட்டி பேசுறதா? நம்ம பொண்ணு அவன் பொறுப்புல இருக்காங்கிறதையே மறந்துட்டீங்களே. அவளோட சேலையை உருவி அனுப்பிச்சிருக்கான் ராஸ்கல். அன்னைக்கு ஏதோ ரசனைக்காகத்தான் அவன் வீடியோ எடுத்தான்னு நினைச்சேன். கடத்தல் கோஷ்டியா? என்ன செய்யலாம் இப்போ? போலீஸ்கிட்ட போயிடலாம் அங்கிள். அவன் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கூரியர் சர்வீஸ்ல விசாரிப்பாங்க. நம்ம மாருதி கார்ல அவனோட கைரேகைகள் கிடைக்கலாம். அவன் ஒரு பழைய குற்றவாளியா இருந்தா போலீஸ் ரொம்ப சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடுவாங்க. இருப்பா,
இப்ப நீ தான் பொறுமை இல்லாம பேசுற. முள்மேல விழுந்த சேலையை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை இப்போ. அப்சரா அவங்கிட்ட இருக்கா. இப்ப நாம போலீஸ்கிட்ட போனா அவன் ஆத்திரப்பட்டு அவளை விபரீதமா ஏதாச்சும் செஞ்சுட்டா? சுரேந்தரின் வேகம் சட்டென்று வடிந்தது. கிறுக்கு பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. குழம்பிக்கிட்டே இருக்க வேணாம். முதல்ல போய் நம்ம மாருதியை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அதுல அவளை பத்தின தடயம் ஏதாவது மறதியா அவன் விட்டிருந்தா அது நம்ம அதிர்ஷ்டம் என்றான் சுரேந்தர். ஆனால் காரை கடற்கரையில் இருந்து கொண்டு வந்து ஆராய்ந்த போது அப்படி எந்த தடயமும் இல்லை. மேற்கொண்டு செய்வதறியாமல் 2 பேரும் குழம்ப துவங்கினார்கள். அத்தியாயம் 13. இந்த கதை துவங்கும் முன் நடந்த சம்பவம் 6. சென்னை மத்திய சிறைச்சாலை. மதிய உணவு நேரம். அந்த மரத்தடியில் முத்தையா தான் ஜெயிலுக்கு வந்த பின்னணியை சொல்லி முடிக்க எதிரே அமர்ந்திருந்த சிங்காரவேலுவுக்கு தன்னை அறியாமல் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவ்வளவு விசுவாசமா நடந்துகிட்ட உங்க மேல மனசாட்சியே இல்லாம கொலைப்பலிய தூக்கி போட்டிருக்கானே அந்த வர்மா, என்ன ஒரு அயோக்கியத்தனம். அதான்ப்பா உலகம். முதலாளி அம்மாவை நான் அம்மா அம்மானு தான் கூப்பிடுவேன். அவங்க கையால சோறு தின்னவன் என்ன போய் அவங்கள கெடுக்க வந்து கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல கூசாம சொன்னானே, அதான் எனக்கு தாங்கல. அப்பவே நான் செத்துட்டேன். இப்ப நடமாடிக்கிட்டு இருக்கிறது என் உடம்பு தான். இதை விட ஒரு பெரிய அவமானம் இல்லைங்க. என் விஷயத்திலையும் இதே மாதிரி பொய் கேஸ் தான் போட்டு உள்ள தள்ளினாங்க. தொழிலதிபர் ருத்ரமூர்த்தி ஆள் வச்சு தொழிற்சங்க தலைவராயிருந்த எங்க அப்பாவை கொலை செஞ்சான். அந்த அதிர்ச்சியிலேயே அம்மா செத்துட்டாங்க. அந்த கொலைய போலீஸ்ல அமுக்கிட்டாங்க. நான் வெளியில இருந்தா தொந்தரவுன்னு என்ன நகைக்கடையில கொள்ளையடிச்சதா ஒரு கேஸ் ஜோடிச்சு உள்ள 3 வருஷத்துக்கு தள்ளிட்டாங்க என்றான் சிங்காரவேலு. நீ இங்க வந்து 3 வருஷம் இருக்குமேப்பா. ஆச்சு, அடுத்த வாரம் நான் விடுதலை ஆகிறேன். பகை உணர்ச்சியெல்லாம் மறந்துட்டு போய் ஏதாச்சும் நல்ல தொழில் செஞ்சு முன்னேற பாருப்பா. அதான் இல்லைங்க, அதை எப்படி மறக்க முடியும்? அந்த ருத்ரமூர்த்திய பழி வாங்கணுங்கிற ஒரே லட்சியம்தான் இதுவரைக்கும் எனக்கு இருந்துச்சு. இப்ப புதுசா இன்னொன்னும் சேர்ந்திருக்கு. என்னப்பா அது? நீங்க குற்றம் செய்யலன்னு நிரூபிச்சு உங்களை விடுதலை செய்ய வைக்கிறது இப்ப எனக்கு புது லட்சியம். முத்தையா சிரித்தார். இது முடிஞ்சு போன விஷயம். எப்போவோ தீர்ப்பாயிட்டது. 4 வருஷ ஜெயில் தண்டனையை வேற அனுபவிச்சுட்டேன். அதனால என்ன, நீங்க கொலைகாரர் இல்லைன்னு நான் இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அதெல்லாம் நடக்காத காரியம்பா. நடக்கும். என்ன பந்தயம்? பந்தயம் கட்டுறதுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்கு? சரி, இது பந்தயம்தான். நான் ஜெயிக்க போறேன் தான். உங்க விடுதலை தான் பந்தயத்துக்கான பரிசு. இதுல எனக்கு தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்ல என்றான் உணர்ச்சி பூர்வமாக சிங்காரவேலு. அத்தியாயம் 14. மறுநாள் காலையில் மீண்டும் கூரியர் சர்வீஸ் மூலம் மற்றொரு பார்சல் வர்மாவிற்கு வந்தது. அப்போது சுரேந்தரும் அருகில்தான் இருந்தான். வர்மா பார்சலை பிரித்தார். உள்ளே அப்சரா நேற்றைய தினம் அணிந்து சென்றிருந்த நீல நிற ஜாக்கெட்டும் பெட்டிக்கோட்டும் இருந்தது. கூடவே ஒரு ஆடியோ கேசட்டும் இருந்தது. இருவரும் வர்மாவின் தனியறைக்கு வந்து அந்த கேசட்டை டேப் ரெக்கார்டரில் போட்டு ஓடவிட்டனர். வர்மா என்று துவங்கியது நேற்று போனில் பேசிய குரல். நீங்க போன்ல அப்படி சூடா பேசலாமா? இந்த நிமிஷம் அப்சரா வெறும் பிராவும் ஜட்டியும் மட்டும்தான் போட்டுக்கிட்டு தூங்குறா. சாதாரண தூக்கம் இல்ல, போதை தூக்கம். அதாவது போதை ஊசி போட்டிருக்கேன். தனக்கு என்ன நடக்குதுங்கிறதே அவளுக்கு இப்ப தெரியாது. உங்களுக்கு இது ஒரு ஃபைனல் சான்ஸ். நான் சொல்றபடி கேட்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னா நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அவ உடம்புல மிச்சம் இருக்கிற துண்டு துணிங்களுக்கும் விடுதலை கொடுத்துட்டு வீடியோல ஷூட் பண்ண போறேன். அவளை மட்டும் தனியா இல்ல, கூடவே ஒரு திடகாத்திரமான ஆம்பளையையும் சேர்த்துதான் அமோகமான விலைக்கு விற்க போறேன். அவளை இப்படி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என் துப்பாக்கில இருந்து ஒரே ஒரு புல்லட் செலவழிச்சு அவளை இந்த உலகத்துல இருந்து பிரிச்சுடுவேன். இதெல்லாம் நீங்க முடியாதுன்னு சொன்னாதான். யோசிங்க. நான் சொல்றபடி நடந்துக்க சம்மதிச்சா சேதம் எதுவும் இல்லாம அப்சராவை முழுசா திருப்பி ஒப்படைச்சிடுறேன். இது நிச்சயம். இப்போ உங்க முடிவு எனக்கு தெரியணும். நாளை காலையில தினத்தந்தி பேப்பர்ல வரி விளம்பரங்கள் பகுதியில சம்மதம்னு ஒரே ஒரு வார்த்தை போட்டு வர்மான்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருங்க. அப்புறம் மறுபடி உங்களை நான் காண்டாக்ட் பண்றேன். நாளைக்கு விளம்பரம் வரலன்னா உங்களுக்கு உங்க பொண்ணு செத்து போக சம்மதம்னு நினைச்சு நான் என் வேலையை ஆரம்பிச்சிடுவேன். சரியா? இன்னொரு விஷயம், வழக்கமா எல்லாரும் சொல்றதுதான். போலீஸ் உதவிய நாடி என்ன கப்புன்னு பிடிச்சு உங்க பொண்ணை மீட்டுடலாம்னு மட்டும் கனவு எதுவும் வேணாம். அப்சரா செத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? வர்மா, சுரேந்தர் 2 பேரின் முகங்களும் வெளுத்து போயின. ஸ்கவுண்ட்ரல் என்று தன் உள்ளங்கையை குத்தி கொண்டான் சுரேந்தர். நம்ம பிடி அவன் கையில. இப்ப நாம அவன் சொல்ற எதுக்கும் சம்மதிச்சுதான் ஆகணும் சுரேந்தர் என்றார் வர்மா. இப்ப என்ன செய்யலாம்? அவன் சொன்னபடி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துடலாம். சற்று நேரத்தில் அவர்கள் பத்திரிகையில் விளம்பர செய்தி எழுதி கொடுத்துவிட்டு பணம் கட்டிவிட்டு புறப்பட்டார்கள். மறுபடி அவனா நாளைக்கு விளம்பரத்தை பார்த்துட்டு தொடர்பு கொள்ளும் வரைக்கும் நாம காத்துட்டு இருக்க வேண்டியதுதான் என்றான் சுரேந்தர். வர்மாவை அவர் பங்களாவில் இறக்கிவிட்டு விட்டு ஏதாவது தகவல் வந்தால் போன் செய்யும்படி சொல்லிவிட்டு புறப்பட்டான் சுரேந்தர். அத்தியாயம் 15. தொழிலதிபர் ருத்ரமூர்த்தி உறங்கிக் கொண்டிருந்தார்.
மெல்லிய நீல விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மணி இரவு 12:45. டெலிபோன் அழைக்க அதை புறக்கணித்தார். ஆனால் தொலைபேசியின் பிடிவாதம் வென்றது. ஹலோ, ருத்ரமூர்த்தி ஹியர் என்று கொட்டாவி விட்டார். வணக்கம். இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். ஆனா உங்க நன்மைக்காகத்தான் ஃபோன் செஞ்சேன். யார் நீங்க? என் பேரை சொன்னா நாளைக்கு போலீஸ் விசாரணை அது இதுன்னு பெரிய பிரச்சனைகள் வரலாம். அதனால என் பேர் வேணாம். ருத்ரமூர்த்திக்கு தூக்கம் கலைந்து விட்டது. போலீஸ் விசாரணையா? என்ன விஷயம்? தொழில் முறையில உங்களுக்கு போட்டியா உள்ள ஒரு எதிரி உங்களை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டிருக்கார் சார். யாரு? அது யாரு? அது எந்த வகையான திட்டம்னு போன்ல சொல்றது சரியா படல எனக்கு. நேர்ல சந்திச்சு பேசலாம் சார். சரி, வீட்டுக்கு வாங்க. என்னை கண்காணிக்கிறாங்க சார். நான் உங்க வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சா நான் தொலைஞ்சேன். முதல் கொலை என்னதான் செய்வாங்க. இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? நீங்க நான் சொல்ற ஒரு பொதுவான இடத்துக்கு வர முடியுமா? எப்போ? இன்னும் அரை மணி நேரத்துல. எங்க வரணும்? பெசன்ட் நகர் பீச்சுக்கு. நீங்க அங்க வெயிட் பண்றீங்களா? ஆமா, நீங்க கார்ல வாங்க, தனியா வாங்க. உங்க காரை எனக்கு தெரியும், உங்களையும் எனக்கு தெரியும். நீங்க வந்ததும் நானே கார்ல வந்து ஏறிக்கிறேன். காசோ பணமோ எதிர்பார்த்து நான் ஃபோன் செய்யல. மனிதாபிமானம். என்னதான் பகையா இருந்தாலும் ஒரு உயிரை கொலை செய்யறது தப்புன்னு என் மனசுக்கு பட்டது. சதித்திட்டம் பூராவும் எனக்கு தெரியும். அதனால மனசு பதைச்சு ஃபோன் செய்யறேன். சரி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல. சொல்லிட்டேன், வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். சற்று தயங்கி ருத்ரமூர்த்தி சரி என்றார். ருத்ரமூர்த்தி எழுந்து லுங்கியை உதறிவிட்டு வேஷ்டி கட்டிக்கொண்டார். உடையணிந்தார். கார் சாவியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். பெசன்ட் நகர் கடற்கரையோர சாலையில் தனது ஃபியட் காரை நிறுத்திவிட்டு காரை விட்டு இறங்காமல் காத்திருந்தார். கடல் காற்று சில்லென்று வீசிக்கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் தூரத்தில் நிழல் உருவமாய் ஒருவன் தன் காரை நோக்கி நடந்து வருவதை பார்த்தார் ருத்ரமூர்த்தி. அவன் அருகில் வர குறை வெளிச்சத்தில் அவன் முகம் சரியாக கூட தெரியவில்லை. பாதி முகத்தை மறைத்தபடி ஒரு தொப்பி அணிந்திருந்தான். தாடி வைத்திருப்பது போல் தெரிந்தது. காரின் அருகில் வந்து உரிமையாக முன்கதவை திறந்து ஏறி அமர்ந்து கொண்டான். ஃபோன் செஞ்சது நான் தான் என்றான். சொல்லு என்றார் அவன் இளைஞனாக இருந்ததால். தொழிலதிபர் யூனியன் தலைவர் மோகனரங்கம் ஞாபகம் இருக்கா சார் என்று ஆரம்பித்தான். யாரோ கொலை செஞ்சு செத்து போனாரு. அதுக்கு என்ன? அவருக்கு ஒரு பையன் உண்டு தெரியுமா? தெரியும். அவன் ஜெயில விட்டு ரிலீஸ் ஆகி 1 மாசமாச்சு. அடடே, அப்படியா? ஆமா. அந்த சிங்காரவேலுவை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. இப்ப அவன் எங்க இருக்கான்? உங்க பக்கத்திலே உட்கார்ந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கிரீச் என்று பிரேக் அடித்து காரை ஓரமாக நிறுத்தினார் ருத்ரமூர்த்தி. அவசரமாக தன் இடுப்பில் செருகிக் கொண்டிருந்த ரிவால்வரை கையில் எடுக்க அதற்கு ஒரு வினாடி அவன் முந்திக் கொண்டு அவர் கழுத்தில் வெட்டினான். லொடக்கென்று சரிந்து ஸ்டியரிங் வீலின் மேல் அவர் விழ பிடிப்பின்றி அவர் கையில் இருந்த ரிவால்வர் நழுவி விழுந்தது. அவரை இழுத்து நகர்த்தி போட்டுவிட்டு டிரைவிங் சீட்டிற்கு மாறி காரை ஓட்டத் துவங்கினான் சிங்காரவேலு. அத்தியாயம் 16. மறுநாள் காலையில் தினத்தந்தி விளம்பரப் பகுதியில் சம்மதம் பர்மா என்று வரி விளம்பரப் பகுதியில் வெளியாகியிருந்தது. ருத்ரமூர்த்தியின் வீட்டில் இருக்கும் சந்தோஷ் பரபரப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான். சார், என் மாமா ருத்ரமூர்த்திய நேத்து ராத்திரிலிருந்து காணல. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார் வீட்லையும் விசாரிச்சுட்டேன். இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் அவனை விசாரிக்க துவங்கினார். யாராவது கடத்திட்டு போயிருந்தா பதட்டப்படுறது நியாயம். அவரே காரை எடுத்துக்கிட்டு அவசர வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட சொல்ல முடியாத பர்சனல் வேலையா இருக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம், வந்துடுவாரு. சரி சார் என்று எழுந்து கொண்டான். எதுக்கும் அவர் எடுத்துக்கிட்டு போன கார் நம்பரை எழுதி கொடுத்துட்டு போங்க. டிராஃபிக்ல சொல்லி வச்சிடலாம். என்ன வண்டி? ஃபியட் கார். சந்தோஷ் காரின் எண்ணை எழுதி கொடுத்தான். புறப்பட்டான். மதியம் 1 மணிக்கு சுரேந்தருக்கு ஃபோன் செய்தார் வர்மா. என்னப்பா, சொன்னபடி விளம்பரம் கொடுத்துட்டோம். இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் அவன்கிட்ட இருந்து இல்லையே. அங்கிள், அவன் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போலீஸுக்கு போக முடியாது. நம்ம முயற்சிகள்லையும் எதுவும் அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியல. சரி, வெயிட் பண்ணலாம். என்ன தகவல் வந்தாலும் உடனே எனக்கு சொல்லுங்க அங்கிள். போனை வைத்த சுரேந்தர் படிகள் ஏறி மாடி அறைக்கு வந்தான். அதன் கதவை தட்டினான் ஒரு சங்கேத முறையில். வினாடிகளில் கதவு திறக்கப்பட்டது. புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள் அப்சரா. உள்ளே வந்து கதவை சாத்தினான் சுரேந்தர். வீடியோ படம் ஒன்று டெலிவிஷனில் ஓடிக்கொண்டிருந்தது. சுரேந்தர், ரொம்ப போர் அடிக்குதுப்பா என்றாள் அப்சரா. எப்படி போர் அடிக்கும்? எவ்வளவு வீடியோ கேசட்ஸ், எவ்வளவு புக்ஸ். அப்பப்ப நான் வந்து கம்பெனி கொடுக்குறேன். அப்புறம் என்ன அப்சரா? என்ன இருந்தாலும் வெளியில சுத்துற சுதந்திரமே தனிதான் இல்ல? ஜெயில் மாதிரி இருக்கு. வசதியான ஜெயில். வருஷ கணக்குல எப்படித்தான் ஜெயில இருக்காங்களோ. அப்பா எப்படி இருக்காரு? கொஞ்சம் ஒரிடாதான் இருக்காரு அப்சரா. ஃபோன் செஞ்சு பேசிடட்டுமா சுரேந்தர்? என்னன்னு? டாடி, ஏமாந்துட்டீங்களா? என்னை யாரும் கடத்தல.
நான் சௌக்கியமா சுரேந்தரோட வீட்டில் ஜாலியா இருக்கேன்னு. கூரியர் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சதெல்லாம் உங்களை திகில் பண்றதுக்கு தான்னு. ரைட், பண்ணிடலாம். ஆனா நம்ம பந்தயத்துல நீ தோத்துட்டதா ஒப்புக்கிறியா? அது மாட்டேன். அது எப்படி அப்சரா நியாயமா? நமக்குள்ள என்ன பந்தயம்? உன் டாடி உன் மேல எக்கச்சக்கமா பாசம் வச்சிருக்காருன்னு நீ வாதம் பண்ண. என்னை யாராச்சும் கடத்தி வச்சுக்கிட்டு எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுப்பாருன்னு நீ சொன்ன. அதுக்கு பணம் எக்கச்சக்கமா இருக்கு, அதனால கொடுப்பாரு. நீதான் முக்கியம்னா சட்டத்துக்கு புறம்பான காரியம் கூட செய்வாரான்னு கேட்டேன். செய்வாருன்னு அடிச்சு சொன்னேன். பண்ணி பார்த்துடலான்னு நான் சொன்னேன். நீ சம்மதிச்ச. முந்தா நாள் ஈவினிங் இந்த கடத்தல் நாடகத்தை ஆரம்பிச்சோம். கொஞ்சம் அவரை துடிக்க வச்சாச்சு. எதுவும் செய்ய தயார்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டாரு. இப்ப கிளைமாக்ஸ் மட்டும்தான் பாக்கி. இப்ப விஷயத்தை உடைக்கிறேன்னு சொல்றியே, நியாயமா அப்சரா? சுரேன், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டாருல்ல, அதுவே நான் பந்தயத்துல ஜெயிச்ச மாதிரி தான். நோ, செய்கிறேன்னு சொல்றது வேற, செய்கிறது வேற. ரைட்டு, இப்ப கிளைமாக்ஸ் என்ன? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அவரை குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அங்க இருக்கிற சூட்கேஸை எடுத்து தன் கார்ல வச்சுக்கிட்டு பீச் ரோட்டுக்கு வர சொல்ல போறோம். அங்க நீயும் நானும் வெயிட் பண்ணி அவரை திகைக்க வச்சு உண்மை பூரா சொல்ல போறோம். பியூட்டிஃபுல், நான் தான் ஜெயிக்கிறேன். அப்சரா, நீ தோக்க கூடாதுங்கிறது தான் ஏன் ஆசையும் என்றான் சுரேந்தர். அது வரைக்கும் உனக்கு இந்த தனிமை தேவைதான். நடந்த சுரேந்தர் திரும்பி வந்து முத்தமிட்டு நடந்தான். அத்தியாயம் 17. இன்ஸ்பெக்டர் தங்கராஜிற்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து செய்தி போனில் வந்தது. நீங்க சொன்ன ஃபியட் கார் மாம்பழம் பனகல் பார்க்ல நல்லி சில்க்ஸ் எதிரில் பார்க்கிங் ஆகியிருக்கு. கார்லயே சாவி இருக்கு. தேங்க்யூ. தனது பைக்கில் புறப்பட்டார் தங்கராஜ். பனகல் பார்க் வந்தார். முதலில் கதவை திறந்து உள்ளே பார்த்தார். குறிப்பிடும்படியாக எதுவும் தெரியவில்லை. இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் அந்த காரில் ஏறி அமர்ந்து கொண்டு மேற்போர்டை திறந்து பார்த்தார். நிறைய ஆடியோ கேசட்ஸ் இருந்தன. காலை நகர்த்த எதுவோ தட்டுப்பட குனிந்தார். அது ருத்ரமூர்த்தியின் ரிவால்வர். சம்திங் ராங். ருத்ரமூர்த்திக்கு ஏதோ ஆகியிருக்கிறது. இது யாருடையது என்று விசாரிக்க வேண்டும். ருத்ரமூர்த்தியிடம் லைசன்ஸ்டு துப்பாக்கி இருக்கலாம். சிந்தனை வயப்பட்டவரின் கண்களில் சீட்டுக்கு கீழே ஒரு துண்டு காகிதம் இருட்டில் மறைந்திருக்க அதை எடுத்தார். அந்த காகிதம் சுருண்டு கசங்கி இருந்தது. இரண்டாக மடிக்கப்பட்டிருந்தது. பிரித்து பார்த்தார். ஒரு 8 ஸ்தான போன் நம்பர் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் காரை பூட்டிக்கொண்டு பக்கத்தில் இருந்த டெலிபோன் பூத்திற்கு நடந்தார் விரைவாக. எக்ஸ்கியூஸ் மீ சார். குரலுக்கு மாலை செய்தித்தாளில் இருந்து நிமிர்ந்தார் வர்மா. இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் நின்று கொண்டிருந்தார். வர்மாவுக்கு யூனிஃபார்மில் ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்ததும் பக் என்றிருந்தது. அப்சராவை கடத்தினவனிடமிருந்து இன்னும் தகவல் எதுவும் இல்லையே என்று கவலையாக காத்திருக்கும் போது, இவர் யார் சார்? ஒரு விசாரணை என்று அமர்ந்த தங்கராஜ், தொழிலதிபர் ருத்ரமூர்த்தி நேற்று ராத்திரி மர்மமான முறையில கடத்தப்பட்டிருக்காரு. அவரோட கார் மட்டும் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு துண்டு காகிதம் கிடந்தது. அந்த சீட்ல உங்களோட டெலிஃபோன் நம்பர் எழுதப்பட்டிருக்கு என்றார். என்னது, ஏன் ஃபோன் நம்பரா? ஆமா, இதோ பாருங்க என்று தங்கராஜ் அந்த சீட்டை காட்டினார். ஏன் ஃபோன் நம்பர் தான். யார் எழுதி வச்சிருந்தாங்க? அதை தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்தேன். ருத்ரமூர்த்திக்கும் உங்களுக்கும் தொழில் முறையில் பகை உண்டுன்னு சொன்னாங்க. 2 பேரும் ஒரு கம்பெனியில் பார்ட்னர்ஸாக இருந்திருக்கீங்க. போர்டு மீட்டிங்கில் சட்டையை பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டதா ஒரு சம்பவம் கூட சொன்னாங்க. அதெல்லாம் 4-5 வருஷம் முன்னாடி எப்போவோ நடந்தது சார். எனக்கும் ருத்ரமூர்த்திக்கும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை கூட இல்லை. சமீபத்தில் உங்களுக்கு போட்டியா ஒரு பேட்டரி தொழிற்சாலை அவர் ஆரம்பிச்சிருக்காராமே, அதனால என்ன? ஒருவேளை நீங்க தான் ஆள் வச்சு ருத்ரமூர்த்தியை கடத்தியிருக்கலாமோன்னு அவர் மருமகன் சந்தோஷ் சந்தேகப்படுறாரு. கடத்திட்டு வர்றதுக்கு அவர் என்ன பொண்ணா? ருத்ரமூர்த்தி விஷயத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி, வர்றேன். ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சா மறுபடி வருவேன். தங்கராஜ் புறப்பட்டு சென்றார். இது என்ன புது குழப்பம் என்று வர்மா விழிக்க போன் ஒலித்தது. எடுத்து, ஹலோ வர்மா, பேப்பர்ல நான் சொன்னபடி விளம்பரம் கொடுத்துட்டீங்களே. எப்பா, உன் ஃபோனுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுப்பா, அப்சரா எப்படி இருக்கா? நீங்க அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நல்லாவே இருப்பா. சீக்கிரம் சொல்லு, நான் என்ன செய்யணும்? எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு அப்சரா தான் முக்கியம். வெரி குட். உங்களுக்கு வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு வீடு இருக்குதுல்ல, அதை கூட நீங்க ஒரு பொண்ணுக்கு வாடகைக்கு விட்டுருந்தீங்க. அந்த பொண்ணை கூட நீங்க கொஞ்ச நாள் சின்ன வீடா வச்சிருந்தீங்களே. அப்புறம் அவளை காலி பண்ணி ஊரை விட்டே அனுப்பி வச்சிட்டீங்களே. அதுக்கப்புறம் அந்த வீட்டை யாருக்கும் வாடகைக்கு விடாம பூட்டி வச்சிருக்கீங்களே. உனக்கு இவ்வளவு தகவல்கள் எப்படி தெரியும்? ஒருத்தரை பத்தி முழு விபரமும் தெரிஞ்சுக்காம காரியத்துல இறங்குறதில்ல. சரி சொல்லு. ராத்திரி 10 மணிக்கு உங்க காரை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க சொந்த வீட்டுக்கு வாங்க. தனியா வாங்க, அது ரொம்ப முக்கியம். இங்க மிச்சத்தை நேர்ல பேசலாம், சரியா? சரி என்றார் வர்மா. அப்சரா ரொம்ப பத்திரமா இருக்கா சார். நான் சொல்ற வேலையை முடிச்சதும் அவளை நான் அனுப்பி வச்சிடுறேன். இட் ஈஸ் எ டீல். ஓகே என்று போனை வைத்தார். உடனே சுரேந்தருக்கு போன் செய்தார். போன் வந்த விபரங்கள் அனைத்தையும் சொன்னார்.
ராத்திரி நானும் துணைக்கு வரட்டுமா சார் என்றான் சுரேந்தர். வேணாம், அவன் ரொம்ப கண்டிஷனா சொல்லியிருக்கான், தனியாத்தான் வரணுமா. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், வீட்டில் கூட யார்கிட்டையும் சொல்லல. அங்க போய் உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க சார், நமக்கு அப்சராவோட உயிர் தான் முக்கியம். சரி என்று ரிசீவரை வைத்த வர்மா பெருமூச்சு விட்டார். இரவுக்கு காத்திருந்தார். அத்தியாயம் 18. இரவு மணி 10. மேற்கு மாம்பலத்தில் இருந்த தனது தனியான வீட்டிற்கு முன்னால் காரை நிறுத்தி அதன் என்ஜினையும் விளக்குகளையும் அணைத்தார் வர்மா. காரை விட்டு இறங்கினார். வீட்டின் சாவி கொத்து கையோடு கொண்டு வந்திருந்தார். வாசலில் யாரையும் காணோம். வீட்டிற்குள்ளே சென்று காத்திருக்க தீர்மானித்து சாவி துவாரத்தில் சாவி பொருத்தி வாசல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் வர்மா. அந்த வாசலுக்கான எல்லா சுவிட்சுகளையும் வரிசையாக போட்டுவிட்டு கதவை சாத்திவிட்டு திரும்பியவர் அதிர்ந்து போனார். சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டிருந்த சுரேந்தர் சிகரெட் புகைத்து கொண்டிருந்தான். அவரை பார்த்து புன்னகைத்தான். அவருக்கு அது நிஜமா என்பது புரியவே சில வினாடிகள் ஆயின. என்னப்பா இது, பூட்டின வீட்டுக்குள்ள நீ வந்து உட்கார்ந்துருக்க? பூட்டி இருந்தா என்ன, வேற சாவி தயாரிக்க முடியாதா அங்கிள்? ஆட்டோமேட்டிக் லாக், உள்ள வந்து பூட்டிட்டேன், நீங்க திறந்துட்டு வந்திருக்கீங்க. என்ன விளையாட்டு இது? விளையாட்டு தான், ரொம்ப பெரிய திட்டமிட்ட விளையாட்டு. வாங்க வர்மா, அப்படியே நின்னுகிட்டு இருந்தா எப்படி? வந்து இப்படி உட்காருங்க, விலாவாரியா பேசலாம். வர்மா வந்து அவனுக்கு எதிர் சோஃபாவில் அமர்ந்தார். என்ன மட்டும் தனியா வர சொன்னா, நீயும் வந்துட்ட. இப்ப அவன் வந்துடுவான்ப்பா. யாரு? அப்சராவை கடத்தினவன் தான். அவன் வரமாட்டான் மாமா, ஏன்னா ஏற்கனவே வந்துட்டான். புரியலையா? அப்சராவை கடத்தி வச்சிருக்கிறது நான் தான். ரொம்ப ரொம்ப அழகா உங்களுக்கு ஃபோன்ல அப்பப்ப மிரட்டினது என்னோட நம்பிக்கைக்குரிய ஃப்ரெண்டு ஒருத்தன். அவனுக்கு கதை வசனம் எழுதி கொடுத்தது நான் தான். என்ன மாப்பிள்ள இது, எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? சொல்றதுக்காகத்தானே வர சொன்னேன். அதாவது மாமா, உங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் தான் கடத்தி ரகசியமா சிறை வைக்கப்பட்டு இருக்கோங்கிறதே அவளுக்கு தெரியாது. வேணும்னே அவ வாயை பிடுங்கி வம்புக்கு இழுத்து பந்தயம் கட்டி அங்க வேற ஒரு செட்டப்ல அவளை சிறை வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு அங்க காவலுக்கு இருக்கான். வெறும் கையோட இல்ல, துப்பாக்கியோட. இந்தாங்க பேப்பர் பேனா, குறுக்க எதுவும் பேசாம நான் சொல்ற மாதிரி எழுதணும். என்ன இதெல்லாம்? எனக்கு எதுவும் புரியல. புரியும், எழுதுங்க. எழுதினதுக்கு அப்புறம் புரிய வைக்கிறேன். கமான், லேட் பண்ணா நான் ஃபோன் செய்ய வேண்டி வரும். அவன் ட்ரிக்கரை அழுத்த வேண்டி வரும். அப்சரா சாக வேண்டி வரும் என்று அருகில் இருந்த போனை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு ரிசீவரை எடுத்தான். அப்போ நீ அப்சராவை லவ் பண்ணலையா? எல்லாம் சொல்றேன், எழுதுங்க. மாட்டீங்களா என்று டயல் செய்ய துவங்கினான். வேணா வேணா, எழுதுறேன் என்று பதறி டீப்பாய் மேல் பேப்பரை வைத்து பேனாவை திறந்து கொண்டார். சொல்லு. போலீஸ் அதிகாரி அவர்களுக்கு யோகேஸ்வர்மா எழுதியது. 4 வருடங்களுக்கு முன்பு என் மனைவி ராஜியை ஒரு தகராறில் ஆத்திரமாக அடித்து நானே என் கையால் கொலை செய்தேன். எழுதாமல் விக்கித்து நிமிர்ந்து பார்த்தார். எழுதுங்க. அப்சரா வேணாமா? எழுதினார். அவன் தொடர்ந்தான். ஆனால் அந்த பழியை சாமர்த்தியமாக என் வீட்டு வேலைக்காரன் முத்தையாவின் மேல் சுமத்தினேன். அன்றிலிருந்து எனக்கு மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எனது தொழிலுக்கு போட்டியாக வந்ததோடு என்னை அவமானமும் படுத்திவிட்ட ருத்ரமூர்த்தியை கடத்தி வந்து ஆத்திரத்தில் கொலையும் செய்துவிட்டேன். ஐயோ, என்ன இது அபாண்டம்! எழுத போறியா இல்லையா என்று மறுபடி டயல் செய்து, ஹலோ, நான் தான் பேசுறேன், வர்மா மக்கர் பண்றார், நீ என்ன செய்ற என்றதும், வேணா எழுதுறேன் என்றார் பதறி. இருப்பா, நீ லைன்ல ஏறு, சொல்றேன். எழுதிட்டீங்களா? இந்த 2 கொலைகளையும் செய்துவிட்டு வாழ்க்கை முழுவதும் மேலும் மனசாட்சியின் உறுத்தல்களுடன் வாழ எனக்கு பிடிக்கவில்லை. எனவே வேறு வழி இல்லாமல் எனக்கும் முடிவை தேடிக்கொண்டேன். அவ்வளவுதான், கையெழுத்து போடுங்க. ஆச்சா, அப்படி மேஜை மேல வைங்க என்று கூறிவிட்டு போனை வச்சிடுறேன்ப்பா, தேவைப்பட்டா மறுபடி கூப்பிடுறேன் என்று ரிசீவரை வைத்துவிட்டு எழுந்தான் சுரேந்தர். மேஜை மேல் கடிதத்தையும் பேனாவையும் வைத்துவிட்டு நின்ற அவரிடம் வந்தவன், வாங்க, மிச்ச காரியமெல்லாம் அந்த ரூமுக்குள்ள இருக்கு. உங்க சின்ன வீட்டுக்காரிக்காக செஞ்ச ஏசி ரூமுக்குள்ள போயிடலாம் என்றான். அருகில் இருந்த அந்த பெரிய அறையின் கதவை திறந்து கொண்டு அவர்கள் வந்ததும் வர்மாவுக்கு அங்கே மற்றொரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. சாத்தப்பட்டிருந்த ஒரு ஜன்னலோடு நிற்க வைக்கப்பட்ட நிலையில் இருந்த ருத்ரமூர்த்தி ஜன்னலின் கம்பிகளோடு நைலான் கயிறால் கட்டி போடப்பட்டிருந்தார். அவர் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். வர்மா சார், ரொம்ப குழப்பமா இருக்கா? தெளிவுபடுத்தட்டுமா? என் ஃப்ரெண்டுன்னு சொல்றேனே, அவன்தான் சுரேந்தர். அவன்தான் பணக்காரன். அவன் அப்பா சிங்கப்பூர்ல இருக்கார். நான் அவன் பேரை கொஞ்ச நாளைக்கு கடன் வாங்கிக்கிட்டேன். என் பேரு சிங்காரவேலு. இந்த பெரிய மனுஷன் இருக்கானே, என் அம்மா அப்பா 2 பேரோட சாவுக்கும் காரணமா இருந்தவன். பழிவாங்க துடிச்ச என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சான் இவன். அங்கதான் நான் உங்களால பாதிக்கப்பட்ட முத்தையாவை சந்திச்சேன். அவரை நிரபராதின்னு நிரூபிக்கிறேன்னு சொன்னேன். ருத்ரமூர்த்தியையும் பழிவாங்க நினைச்சேன். இந்த 2 லட்சியங்களோட ஜெயில விட்டு வெளியில வந்தேன்.
உங்க 2 பேரோட நடவடிக்கைகளையும் 1 மாசமா அப்சர்வ் செஞ்சு திட்டம் போட்டேன். என்னோட பணக்கார ஃப்ரெண்டு சுரேந்தர் கிட்ட உதவி கேட்டேன். சமூகத்துல இப்படி பதுங்கி இருக்கிற குற்றவாளிகளை தண்டிக்க சட்டம் தவறிடுச்சு. நீ துணிஞ்சு இறங்கி இருக்க. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்யறேன்னு சொன்னான். அவன் பங்களாவில் தங்கி சுரேந்தர் ஆனேன். அவன் ஒரு ஹோட்டல்ல தங்கிக்கிட்டான். அவன் ட்ரெஸ், அவன் கார் இதெல்லாம் பயன்படுத்தினேன். என் திட்டத்தோட முதல் கட்டம் அப்சராவை என் வலையில, அதாவது காதல் வலையில விழ வைக்கிறது. வீடியோகிராஃபரா வந்து வம்பு செஞ்சு அடி வாங்கிட்டு போனது என் ஃப்ரெண்டு சுரேந்தர் தான். இப்போ கிளைமாக்ஸுக்கு வந்துடுச்சு என் திட்டம். பேசிக்கொண்டே ஒரு அலமாரியை திறந்து கிளவுஸ் எடுத்து அணிய துவங்கினான் சிங்காரவேலு. 2 பேரும் திகில் முகங்களுடன் பார்க்க அடுத்து ஒரு ரிவால்வரை வெளியில் எடுத்து நடந்து வந்தான். வர்மா சார், முழிக்காதீங்க. இது உங்க துப்பாக்கி தான், உங்க கைரேகை தான் இதுல பதிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியாம ஜாக்கிரதையா திருடுனேன். இப்ப நான் ருத்ரமூர்த்திய சுட போறேன். அவனை என் கையால பழி வாங்கினாத்தான் திருப்தி. ஆனா கொலைப்பழியத்தான் முத்தையா மாதிரி நீங்க சுமக்க போறீங்களே. ஐயோ வேணாம் என்று ருத்ரமூர்த்தி அலற அலற சட்டென்று அவரை மார்பில் குறிப்பார்த்து சுட்டான் சிங்காரவேலு. பெரிய அலறலுடன் இறந்து போன ருத்ரமூர்த்தியின் தலை தொங்கியது. பயத்தில் வர்மாவின் விரல்கள், கால்கள் எல்லாமே நடுங்கின. அவர் பக்கம் திரும்பினான். நேத்து ராத்திரி ருத்ரமூர்த்திய ஃபோன் செஞ்சு சாமர்த்தியமா பேசி தனியா வரவழைச்சு நான் தான் கடத்திக்கிட்டு வந்து இங்க கட்டி போட்டேன். இவரோட கார்ல உங்க ஃபோன் நம்பரை எழுதி போட்டேன். வந்து விசாரிச்சிருப்பாங்களே. இவர் உங்களோட தொழில்ல எதிரி, ஏற்கனவே பகை உண்டு. கொலை நடந்திருக்கிறது உங்களுக்கு சொந்தமான வீட்ல. பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் உங்க துப்பாக்கி. இவ்வளவுக்கும் மேல நீங்களே உங்க கைப்பட கொலை செஞ்சதா எழுதி வேற வச்சிட்டீங்க. இதுக்கும் மேல போலீஸுக்கு இந்த கேஸ்ல சந்தேகம் வருமா வர்மா சார்? நிச்சயமா உங்களுக்கு தூக்குதான். தேவையா? அவமானம் இல்லையா? அதுக்கு நீங்களே தற்கொலை பண்ணிக்கிறது பெட்டர் இல்லையா என்று பீரோவில் இருந்து கலந்து தயாராய் வைக்கப்பட்டிருந்த ஒரு கிளாஸ் டம்ளரை எடுத்து வந்து அவர் கையில் கொடுத்தான். நடுங்கியபடி வாங்கி கொண்டார். இதுல விஷம் கலந்திருக்கேன், கண்ணை மூடிக்கிட்டு குடிச்சிடுங்க. இல்லைன்னா உங்க நெத்தி பொட்டுல நானே சுட்டுட்டு துப்பாக்கிய உங்க கையில வச்சுட்டு போயிடுவேன். அதுவும் தற்கொலை தான். என்ன வலிக்கும், மூளை சிதறும். இதுல அந்த அவஸ்தையெல்லாம் இல்ல. அன்னைக்கு கொலையிலிருந்து தப்பிக்க முத்தையா மேல பழி போட்டுட்டேன். எனக்கு மன்னிப்பே இல்லையா தம்பி? ப்ளீஸ். இல்ல, கெஞ்சறதால பிரயோஜனம் எதுவும் இல்ல. 5 எண்ணுவேன், அதுக்குள்ள குடிச்சாகணும். இல்லைன்னா சுடுவேன். 1 இருப்பா, குடிச்சிடுறேன். என் பொண்ணு அப்சராவை எதுவும் செஞ்சிடாத. அவளோட உயிருக்கு சாகரப்ப நல்ல செய்தி கேட்டுட்டு செத்துடுங்க. எனக்கு உங்க பொண்ணு பகை இல்ல. அவளை நான் ஒரு கருவியா பயன்படுத்தத்தான் காதலிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா உண்மையா இப்ப லவ் பண்றேன். அதனால அவளை எதுவும் செய்ய மாட்டேன். கமான், அது போதும் என்ற வர்மா கடகடவென்று அந்த விஷத்தை குடித்து முடித்தார். சற்று நேரத்தில் சரிந்து விழுந்து மயக்கமாகி பிறகு இறந்து போனார். சிங்காரவேலு துப்பாக்கியை அவர் அருகில் போட்டுவிட்டு ஹாலில் இருந்த அவர் எழுதின கடிதத்தையும் பேனாவையும் கொண்டு வந்து அவருக்கு அருகில் வைத்துவிட்டு புறப்பட்டான். வெளியே வந்து தெருமுனையில் நிறுத்தியிருந்த சுரேந்தரின் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். இரவு மணி 12. கடற்கரையில் தங்கள் கார் அருகில் சிங்காரவேலுவும் அப்சராவும் நின்று கொண்டிருந்தனர். இன்னும் டாடிய காணுமே என்றாள் அப்சரா. வருவார் அப்சரா. இன்னொரு விஷயம், ஓப்பனான கேள்வி இது. நீ என்ன லவ் பண்றியா இல்ல என் பணத்தையா என்றான் சிங்காரவேலு. என்ன கேள்வி இது? என்கிட்ட இல்லாத பணமா? ஐ லவ் சுரேந்தர். இல்ல அப்சரா, நான் சுரேந்தர் இல்ல. என் பேரு சிங்காரவேலு. கல்யாணத்துக்காக 1000 பொய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. நான் காதலுக்காக ஒரு பெரிய பணக்காரன்னு பொய் சொல்லிட்டேன். உன் அன்பை அடையணுங்கிறதுக்காக. சுரேந்தர் என் ஃப்ரெண்டு, என் காதலுக்கு உதவினவன். இடிந்து போய் நின்றாள் அப்சரா. என்ன நீ ஏத்துக்கிறதும் வெறுக்கிறதும் ஓ இஷ்டம் என்ற சிங்காரவேலு தனது பழிவாங்கல் நடவடிக்கைகள் நீங்களாக எல்லாம் சொன்னான். கொஞ்ச நேரம் கழித்து, வேறு எதுவா இருந்தா என்ன, ஐ லவ் யூமா என்றாள். என்ன இன்னும் டாடிய காணோம்? பந்தயத்துல நான் தோத்துடுவேனா என்றாள் அப்சரா. தான் விஷம் குடித்து அவளை பந்தயத்தில் அவள் அப்பா ஜெயிக்க வைத்து விட்டார் என்பதை அவளிடம் சொல்ல முடியாமல் தவித்த சிங்காரவேலு, வா உன் வீட்டுல போய் பார்க்கலாம் என்றான். இருவரும் வீட்டிற்கு வர நிறைய போலீஸ்காரர்கள் இருந்தார்கள். மேடம், உங்க ஃபாதர் மிஸ்டர் ருத்ரமூர்த்தியை கொலை செய்துட்டு தானும் தற்கொலை செய்துகிட்டு இருக்காரு என்றார் ஒரு அதிகாரி. அவளோடு சேர்ந்து சிங்காரவேலுவும் செயற்கையாக அதிர்ச்சி அடைந்தான். சில தினங்கள் கழித்து முத்தையா விடுதலை செய்யப்பட அத்துடன் முற்றும். அப்சராவுக்கு எப்போதாவது எல்லாம் சிங்காரவேலுவின் வேலை என்பது தெரிய வந்தால் தொடரும். அந்த ரகசியம் தெரிய வராமல் அவர்களின் இல்லறம் தொடரட்டும் என பிரார்த்திப்போமா? முற்றும்.